அருளால் என்ன படிக்கலாம், எங்கு படிக்கலாம் என்ற ஒரு நிகழ்ச்சியில் நாம் எல்லாம் குழும்பிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நிகழ்ச்சியினுடைய அடுத்த வகுப்பாக சயின்ஸ் குரூப், மேக்ஸ் குரூப், மெடிக்கல், இன்ஜினியரிங் இதுபோல் உள்ள ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத நாம் பார்க்கறதுக்கு முன்னாடி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சரி, கேள்விகளோடு நம்ம ஆரம்பிச்சிடலாம். 10th ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் இருக்கிறீங்க? கை தூக்குங்க. 10th ஸ்டூடெண்ட்ஸ் வரல, பேரண்ட்ஸ் தான் வந்துருச்சிருக்கீங்கன்னா அவங்களும் கை தூக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 11th பசங்களில் 10th இல்லையா? என்னடா தம்பி? சரி, 12th யார் இருக்கீங்க? சரி, இப்போ மைக்கு 12th படிக்கிறவங்கள்ட்ட யார்கிட்டையாச்சும் கொடுங்கம்மா. அங்கே இருக்கு. முடியட்டும். ஒரு கேள்வி ஆண்களுக்கு, ஒரு கேள்வி பெண்களுக்கு. அடுத்தது ரெடியாக இருங்க. என்ன? சரி, அப்படி கூட பண்ணிக்கலாம். 12th முடிச்ச யாராச்சும் இருந்தீங்க? 12th முடிச்சவங்க யாரும் இல்லையா? சரி, பேரண்ட்ஸ் யாராவது இருந்தீங்க? பேரண்ட்ஸ்கிட்ட கை கொடு, மைக் கொடுங்க. பேரண்ட்ஸ்கிட்ட. அலைஹிஸ்ஸலாம். மகள் அம்மா உங்களுக்கு? சரி, என்ன படிக்கிறாங்க? தம்பி சைலண்டாக இருக்கணும். பாருங்க, எல்லாருக்குமே சொல்லிக்கிறேன், சைலண்டாக இருக்கணும். பேசுனா கண்டிப்பாக கேள்வி கேட்பேன். சரி, சொல்லுங்க. பயாலஜி குரூப். அவங்களோட எய்ம் என்ன? என்ன? பிகாம் எடுக்கணுமா? பிஃபார்ம் எடுக்கணும். சரி, வேற யாராவது பேரண்ட்ஸ்கிட்ட கொடுங்க. என்ன பண்ணுறாங்கம்மா? இஸ்லாம். என்ன குரூப்? பயாலஜி. புரியல. சரி, மைக் அப்படியே ஜென்ஸ்கிட்ட கொடுங்க. தம்பி வாங்கிக்கிங்களேன். டுவெல்த்து முடிச்சது யாரு? தம்பி 12th முடிச்சது யாரு? டக்குன்னு கை தூக்கணும், யோசிச்சு கை தூக்கக்கூடாது. 12th முடிச்சது யாரு? கொடுங்க, அந்த தம்பிகிட்ட கொடுங்க. கொடுங்க. உங்கள் பேர் தம்பி? சரி, உங்கள் எய்ம் என்ன? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். சரி, அவர்கிட்ட கொடுங்க. தம்பி உங்கள் பேர்? சரி, உங்கள் எய்ம் என்ன? ஆடிட்டிங். ஆடிட்டிங்க்கு என்ன வேணும்? சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ். சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ்க்கு என்ன டிகிரி பண்ணணும்? என்ன படிச்சிருக்கீங்க? இப்போ 12th முடிச்சிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி சொன்ன செஷன் பார்த்தீங்களா? 12th அப்புறம் என்ன படிக்கணும் நீங்கள்? மைக் கிட்ட வச்சு பேசுங்க. பிகாம் முடிச்சுட்டு சிஏ பண்ண போகிறீங்க. சரி, சூப்பர், உட்காருங்க. சரி, இது ஏன் நம்ம கேள்விகளாக கேட்டோம்னா, பொதுவாக சில மாணவர்கள், மாணவிகள்லாம் தன்னுடைய எய்மை செட் பண்ணுற இடமே எங்கே இருக்குன்னா, ஒரு 12th தான் யோசிப்பான், நம்ம என்ன பண்ணலாம், வாழ்க்கையில் இந்தியாவில் இருக்கலாமா, இல்லை வழக்கமாக நம்ம மக்கள்கிட்ட இருக்கிற ஒரு ட்ரெண்டு, அடி விசாவை கிளம்பு சவுதிக்கு, அடி விசாவை கிளம்பு ஓமனுக்கு. இதுதான் நம்ம மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ட்ரெண்டு. இந்த ட்ரெண்டு பசங்க கிட்ட மட்டும் இல்லை, ஏன்னா அதை கண்டிப்பாக குறிப்பிட்டு சொல்லணும். வட தமிழ்நாட்டில், அதாவது சென்னை போன்ற நகரங்களில் அதெல்லாம் ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஆனால் தென் மாவட்டங்களில் இன்னுமே அதிகமான ஒரு சிந்தனை பெற்றோர்களிடத்தில் என்ன இருக்குன்னா, அதான் 3 வருஷம் படிச்சுட்டியாடா, மாமா தான் அங்கே சவுதியில் இருக்கிறாங்களே, அவர் கூட போய் துணைக்கிறீங்க அப்படின்ற ஒரு நிலை தான் இன்றைக்கு பார்க்குறோம். இது பேரண்ட்ஸே என்ன செய்கிறாங்கன்னா, தன்னுடைய பிள்ளைய சவுதிக்கு அனுப்பி, என் பையன் சவுதியில் இருக்கிறான் அப்படின்ற ஒரு பட்டத்தை நம்ம வாங்கணும், ஊரில் அதுதான் பெருமை அப்படின்னு நினைக்கிறோம். கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் எஜுகேஷனுக்காக, வேலை வாய்ப்புக்காக இந்தியாவை விட்டு நீங்கள் வெளிநாடுக்கு போகிறீங்கன்னா
கண்டிப்பாக நீங்கள் சரியாக இந்தியாவை ஆய்வு செய்யவில்லை. அதுதான் உண்மை. இந்தியாவில் இல்லாத ஒரு படிப்பே கிடையாது, இந்தியாவில் இல்லாத ஒரு வேலை வாய்ப்பே கிடையாது. கூகுளுடைய சிஇஓ யாரு? யாரு? சுந்தர் பிச்சை. எங்க உள்ளவர்? யாரு? மதுரை, தென் மாவட்டம். சரியா? அதே மாதிரி இஸ்ரோ இப்போ பல ராக்கெட் அனுப்பிட்டே இருந்தாங்கல்ல, அந்த பல ராக்கெட் அனுப்புறதுல ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ் யாரு? தென் மாவட்டங்களில் உள்ள மக்கள். எல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்க. நம்ம நினைப்போம் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தா அது ஒரு பார்க்குறதெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற இப்படின்னு கேட்பாங்கன்னு நினைப்போம்ல. இவங்க எல்லாரும் யாருன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து இன்றைக்கு பெரிய பெரிய நிறுவனத்தை ஆளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்போ எஜுகேஷன் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியா மாதிரியான ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் இல்லை. இந்தியா மாதிரியான ஒரு வேலை வாய்ப்பு தரக்கூடிய இடம் உலகத்தில் எங்கேயும் கிடையாது. நம்ம நினைக்கலாம் சவுதிக்கு போனால் திரஹம்ஸை பார்க்கலாம், நம்ம மக்களுக்கு பைசாவை பார்த்து பார்த்து பழகிருச்சுல, இனிமே காசெல்லாம் நமக்கு வேணாம், இந்த ருப்பிலாம் வேணாம், திரஹம்ஸ், டாலர்ஸ், யூரோ இது மாதிரியான ஒரு பிரமிக்கக்கூடிய ஒரு பைசானா நமக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் அங்கே போயிட்டு இங்கே நீங்கள் வேலை பண்ணுறது அங்கே போனவுடனே முதல் வருஷம் அங்கே போனவனுக்கும் இங்கே இருக்கிறவனுக்கும் அங்கே போனவனுக்கு கூட இருக்கும். 2வது வருஷம் அவன் அப்படியே தான் இருப்பான், இவன் கொஞ்சம் கூடுவான் இந்தியாவில் இருக்கிறவன். 5 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா ஒரு வெளிநாட்டில் போய் வேலை புரியனுடைய அந்த சம்பளமும் இந்தியாவில் 5 வருஷம் கழித்து வேலை பார்க்கறனுடைய சம்பளம் பல மடங்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும். இவன் நல்லா உயர்ந்துருவான். ஏன்னா அவனுக்கு இந்தியாவில் அதிகமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இதே நீங்கள் ஃபாரின் கண்ட்ரிஸ் போனீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஜாப், அதுக்கு மேலே உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டே இருக்காது, உங்களுக்கு வேலை வாய்ப்புகளை தேட முடியாது. ஏன்னா குறைவான இண்டஸ்ட்ரீஸ் தான் இருக்கும், கம்மியான ஜனத்தொகை உள்ள நாடுகள் தான் மற்ற நாடுகள். இந்தியா மாதிரி அதிகமான ஜனத்தொகை உள்ள நாடுகள் கிடையாது, அதிகமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடையாது. இன்றைக்கி 5 வருஷம் ஒருத்தன் ஒரு கம்பெனியில் வேலை பண்ணுறான்னா, உதாரணத்துக்கு ஒரு சிடிசி ஒரு வருஷத்துக்கான சம்பளம் 15 லட்சம்னா அவன் அடுத்த கம்பெனிக்கு போனால் 30% அவனுக்கு அதிகமாகும், ஏறதால 4 லட்சம் ரூபாய் கூடும். ஆனால் இதே ஒரு 30% இன்க்ரிமெண்ட் ஃபாரினில் போய் வேலை பார்க்குறவனுக்கு கண்டிப்பாக கிடைக்காது. நீங்கள் முதல்ல போகக்கூடிய சம்பளத்தை வச்சு முடிவு எடுக்கிறீங்க, அப்படியான ஒரு முடிவை நீங்கள் எடுக்காதீங்க. அந்த முடிவு தப்பான முடிவு. முதல் வருஷத்தில் கண்டிப்பாக ஃபாரினுக்கு போகிறவனுக்கு கூடுதலான சம்பளம் தான், ஆனால் 5 வருஷம் கழித்து 2 பேரும் எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள். அப்போ இன்றைக்கு அந்த கல்ச்சரை நம்ம உடைக்கணும். இன்றைக்கு நம்ம மக்களிடத்தில் அது அதிகமாக இருக்குது. அப்போ ஒரு கோர்ஸை நீங்கள் தேர்வு செய்கிறீங்கன்னா இந்தியாவில் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது என்பதை கவனத்தில் கொள்ளணும். அதே மாதிரி நாம் செட் பண்ணக்கூடிய கோல், 10th படிக்கக்கூடிய மக்கள் இருக்கீங்கள, இப்போமே நீங்கள் டிசைட் பண்ணணும், நான் வரக்கூடிய 12th கழித்து நான் என்ன ஆகணும் அப்படின்றத இப்போ நமக்கு எய்ம் இருக்கணும். 10வது எத்தனை பேர்? 10th கை தூக்குங்க. 10th மைக் கொடுங்க. நீங்கள் அந்த தம்பிகிட்ட கொடுங்க, ரெட் ஷர்ட், அவர் 10th தம்பி. உங்கள் பேர்? சரி, உங்களுக்கு என்ன ஆகணும்னு ஆசை? இன்ஜினியர். சரி, பக்கத்தில் கொடுங்க. உங்கள் பேர்? சரி, என்ன ஆகணும்னு ஆசை? இனிமே தான் டிசைட் பண்ணணும். சரி, ஓகே, சரி, நோ ப்ராப்ளம். ஓகே, ஏன் நம்ம கேட்குறோன்னா, பொதுவாக நம்ம மக்கள் எப்படி இருப்பாங்கன்னா, இன்ஜினியரிங் கவுன்சிலிங் நடக்கும்ல, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ தான் ஆன்லைன். முன்னெல்லாம் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு தான் வரணும், எல்லாரும் சென்னை அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வரணும். அங்கே நீங்கள் நின்றீங்கன்னா கவுன்சிலிங் ஹாலில் நின்றுட்டு ஃபோன் அடிப்பாங்க, பாய் நான் தஞ்சாவூர்லேருந்து வந்திருக்கிறேன், எனக்கு நான் பிஐடி எடுக்கணும், நான் எந்த காலேஜ் எடுக்கலாம், தஞ்சாவூர் பக்கத்தில் ஏதாச்சும் சொல்லுங்கன்னுவான். நான் சென்னையில் இருப்பேன், எனக்கு எங்கே தஞ்சாவூர் பக்கத்தில் காலேஜ் தெரியும்? அப்போ என்ன டெசிஷன் எடுக்கிறாங்கன்னா அங்கே போய் பார்த்துக்கலான்றாங்க. கண்டிப்பாக கிடையாது. மற்ற சமூக மக்களெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 6வது படிக்கும்போது ஐஐடினா அவனுக்கு என்னன்னு தெரியும். தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும் ஐஐடி? எத்தனை பேருக்கு தெரியும்? கை தூக்குங்க பெண்களில். ஐஐடி கிண்டி தெரியுமா? கிண்டி பார்க் தெரியுமா? எத்தனை பேர் சென்னை போயிருக்கீங்க? சென்னைக்கு எத்தனை பேர் போயிருக்கீங்க? ஆண்கள் பெண்கள் கை தூக்குங்க. பேரண்ட்ஸ் கொண்டு கை தூக்குங்க. கிண்டி சென்னைக்கு எத்தனை பேர் போயிருக்கீங்க? சரி, கிண்டி பார்க்குக்கு எத்தனை பேர் போயிருக்கீங்க?
சுற்றுலா தலம் தானே, அது பக்கத்தில் தான் ஐஐடி இருக்கும். நம்ம மக்கள் கும்பல் கும்பலாக கிண்டி பார்க்குள்ளே நுழைவாங்களே தவிர அது பக்கத்து கேட்டு தான் ஐஐடி, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. இன்ஜினியரிங் படிப்பதற்கு மிகப்பெரிய உயர்ந்த கல்லூரி என்று சொன்னால் ஐஐடி தான். ஐஐடியில் ஒருத்தன் படித்தான்னு சொன்னால் அவன் வேலை இல்லாமல் இருக்கவே வாய்ப்பு கிடையாது. பல லட்சங்கள் அவனுக்கு சம்பளம் இருக்கும். அப்போ இன்றைக்கு நம்முடைய இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதுக்கான ஆய்வே நம்ம செய்கிறது கிடையாது. ஒரு கோர்ஸ் எடுக்கணும்னா பெற்றோர்களை முதல் கொண்டு நான் சொல்கிறேன், பெற்றோர்களும் இதில் மிக முக்கிய பங்களிப்பு இருக்கணும். ஏதோ பையன் வந்து எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இங்கே பக்கத்தில் ஒரு காலேஜுக்கு போகலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தால் அதுக்கு நீங்கள் அக்செப்ட் பண்ணக்கூடாது. இந்த கோர்ஸை எடுக்கலாம் எல்லாரும் சேர்ந்து முடிவு எடுத்தால் அக்செப்ட் பண்ணக்கூடாது. ஏன் அந்த கோர்ஸை எடுக்கிற, நீ என்ன ஆகணும்னு நினைக்கிற, அந்த கோர்ஸ் எடுத்தால் ஃபாய்தா இருக்குமா, பலன் இருக்குமா, இதெல்லாம் வச்சு தான் நீங்கள் தீர்மானிக்கணும். அப்போ பெற்றோர்களும் இதில் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்தணும். அதனால் நீங்களும் இந்த செய்திகளை வந்து உள்வாங்க வேண்டும். இது ஒரு விஷயம். சரி, இப்போ வந்து 10th அப்புறம் 3 குரூப் சொன்னாங்கல்ல, என்னென்ன குரூப்பு? குரூப் 1 என்ன? ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி. குரூப் 2 என்ன? சத்தமா? ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ். குரூப் 3 என்ன? காமர்ஸ் ரிலேட்டட். சரியா? இது இல்லாமல் மற்ற குரூப்ஸும் சில ஸ்கூல்ஸில் இருக்கும். இப்போ காமர்ஸ் ரிலேட்டட் உங்களுக்கு மேக்ஸிமம் சொல்லிட்டாங்க. இப்போ ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இருக்கிற 2 குரூப் என்னென்னா குரூப் 1 அண்ட் குரூப் 2. கரெக்டாக? மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி ஒரு காம்பினேஷன் இருக்கும். மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒரு காம்பினேஷன் இருக்கும். இந்த 2 குரூப்புக்கு எடுத்துகிற நபர்களுக்கு நான் சொல்ல போகிற இந்த ஸ்லைடுடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு இருக்கும். முதல்ல இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி என்னென்னா இன்ஜினியரிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். சரியா? இன்ஜினியரிங் வந்து என்ன செய்யலாம்னா நீங்கள் எடுக்கலாம். இன்ஜினியரிங்க்கு மெயினாக தேவைப்படக்கூடியது மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. சரியா? மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி தேவைப்படும். 10th நீங்கள் முடிவு எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு அது இல்லாமல் லாங்குவேஜஸ் வரும். தமிழ் வரும், இங்கிலீஷ் வரும். தமிழ் இங்கிலீஷ் வருதுன்னா அதில் கூட அப்படி இப்படி மார்க் எடுத்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியில் நீங்கள் 95% 90% மேலே நீங்கள் எடுக்கணும். அப்போ தான் இன்ஜினியரிங் ரவுண்ட் 1 காலேஜஸ், டயர் 1 காலேஜஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த காலேஜஸ் உங்களுக்கு கிடைக்கும். சரியா? அதை வந்து நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க. மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி நல்ல மார்க் எடுக்கணும். அப்போ தான் இன்ஜினியரிங் சீட்டு வந்து நல்ல ஈஸியாக கிடைக்கும். சரி, இப்போ இன்ஜினியரிங்கில் பார்த்தீங்கன்னா பல பிரிவு இருக்குது. இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் நாம் எடுக்கிற பிரிவு என்னென்னா மெக்கானிக்கல் இன்ஜினியர், கம்ப்யூட்டர் சயின்ஸு, ஐடி, சிவில் இன்ஜினியர், எலக்ட்ரானிக்ஸ். இதுதான் பெரும்பாலும் டாப் 5 கோர் இன்ஜினியர் சப்ஜெக்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இதை நம்ம எடுப்போம். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஏரோநாட்டிக்கல்ஸ் இருக்குது, மெரைடைம் இருக்குது, மெரைன் சம்மந்தப்பட்ட படிப்பு இருக்குது, இது மாதிரி பெட்ரோகெமிக்கல் இருக்குது. இது மாதிரியும் என்ன செய்யுதுன்னா பல்வேறு படிப்புகள் வந்து இன்ஜினியரிங்க்கு இருக்குது. எக்ஸாம்பிள் பாருங்கள், இவ்வளோ படிப்புகள் வந்து இருக்குது இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும். இவ்வளோ படிப்புகள் லெஃப்ட் சைடில் இருக்கிறதா அந்த கோர் இன்ஜினியரிங் கோர்சஸ், அந்த 5 சொன்னல, அந்த இன்ஜினியரிங் கோர்சஸ். அது இல்லாமல் உங்களுக்கு எவ்வளவோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அக்ரிகல்ச்சர்லேயே இருக்குது. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், திருவாரூரில் வந்து எப்படி தமிழ் யூனிவர்சிட்டி இருக்குதோ அதே போல் வந்து அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி இருக்குது. தெரியுமா? சாரி, தஞ்சாவூரில் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி இருக்குது. அங்கே நீங்கள் பிடெக் ஃபுட் டெக்னாலஜியே படிக்கலாம். ஃபுட்டு ப்ராசஸிங், உணவு பாதுகாக்கக்கூடிய, உணவு தயார் பண்ணக்கூடிய கம்பெனியில் பணிபுரியணும்னா பிடெக் ஃபுட் டெக்னாலஜி படிச்சிருக்கணும். அப்போ அந்த இதையும் என்ன செய்யலாம், நீங்கள் இன்ஜினியரிங்கில் வந்து படிக்கலாம். சரி, இப்போ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பல்வேறு கோர்சஸ் வந்து இன்ஜினியரிங்கில் இருக்குது. இன்ஜினியரிங் வந்து நீங்கள் எடுக்கலாம். இன்ஜினியரிங் படிக்கிறவங்க அவங்க இடத்துல கண்டிப்பாக கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை வந்து வளர்த்துக்கணும். சரியா?
இன்றைக்கி பெரும்பாலும் நம்ம சமுதாயத்தில் இல்லை பரவலாக நான் தமிழ்நாட்டில் பார்க்கக்கூடிய ஒன்று என்னென்னா, தமிழ் மீது அதிக பற்று இருக்கும், அதில் மாற்று கருத்தில் அது தாய்மொழி, சரியா? ஆனால் ஒரு வேலை வாய்ப்புக்குன்னு வந்தால் அவன் கவனிக்கக்கூடியது என்னென்னா கம்யூனிகேஷன் ஸ்கில்லை தான் பார்ப்பான், இங்கிலீஷை தான் பார்ப்பான். இப்போ நான் வந்து ஒரு இன்டர்வியூ பேனலில் இருக்கிறேன் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கில். இப்போ நான் வேலைக்கு எடுக்கிறேன்னா நான் முதல்ல அவனுக்கு கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா, டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப், உன்னை பற்றி சொல்லுன்னுவேன். அவன் எதுக்காக அந்த கேள்வி கேட்குறோம், ரெஸ்யூம்லேயே அவனை பற்றி இருக்கும். ஏன் கேள்வி கேட்குறோன்னா அவன் எவ்வளவு ஸ்பீடாக எவ்வளோ அக்யூரஸியாக கம்யூனிகேட் பண்ணுறான், எவ்வளோ நல்ல இங்கிலீஷ் பேசுகிறான் அப்படின்றத பார்க்கறதுக்கு தான் அந்த கேள்வி கேட்போம். அந்த கேள்வியில் இன்றைக்கு பெரும்பாலும் இப்போ படிக்கக்கூடிய மக்கள் எல்லாம் என்னென்னா, ஏதோ டிகிரி சர்டிஃபிகேட் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிகிரியை வச்சுட்டு போகலான்லான்றத கான்செப்ட் கிடையாது. கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் கண்டிப்பாக நீங்கள் வளர்த்துக்கணும். இன்ஜினியரிங்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். அந்த ஸ்கில் இல்லாமல் நீங்கள் டிகிரியை வச்சுட்டு போனால் நீங்கள் என்ன தான் இன்ஜினியரிங் படித்து 95% மேலே எடுத்திருந்தாலும் இந்த முதல் கேள்வியிலேயே நம்ம அவுட் ஆயிடுவோம். இன்றைக்கி பல பேர் இன்டர்வியூக்கு வராங்க, ஒரே ஒரு பொசிஷன் எடுக்கணும். நாங்கள் கிட்டத்தட்ட 25 பேரை இன்டர்வியூ பண்ணுறோம். அதில் ஒரு 10 பேர் இந்த கேள்வி வச்சே ரிஜெக்ட் பண்ணிடுவோம். சிம்பிளான கேள்வி தான், உன்னை பற்றி சொல்லுன்னா அவன் கடன்னு இங்கிலீஷில் சொல்லணும். ஆனால் இன்றைக்கு நிலை என்னென்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தடுமாறி பொதுவாக அந்த ஃப்ளூயன்சி இல்லாத ஒரு சூழ்நிலை வந்து இருக்குது. கண்டிப்பாக எடுக்க மாட்டாங்க. நான் சொல்லிக்கிறேன், கார்ப்பரேட்டை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷை வச்சு தான் விளையாடுவாங்க. இன்டர்வியூவில் பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு ஒன்றுமே தெரியாதுங்க. உதாரணத்துக்கு சொல்கிற ஒருத்தருக்கு ஒன்றுமே தெரியாது, சரியா? ஏதோ கொஞ்சம் படிச்சிருப்பான். ஆனால் இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா அப்படியே தெறிக்க விடுவான். வந்து பேசுனான்னா டஸ்ஸு புஸ்ஸுன்னு பயங்கரமாக இருக்கும். இன்றைக்கி நம்ம அப்படி பேசணுன்னா வந்துட்டான்டா பீட்ரு, ஸ்கூலில் அப்படி தான் நம்ம பேசுவோம், பீட்ரு வந்துட்டாரா அப்படின்னு. கண்டிப்பாக கிடையாது. அது மிக முக்கியமான ஒரு ஸ்கில்லு. எதுவுமே இல்லைனா கூட எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஒருத்தன் இங்கிலீஷ் பேசுவான். எனக்கு அது தெரியும் இது தெரியுது, பா என்ன இங்கிலீஷ் பேசுகிறான், உள்ளே எடுத்துருவான், முடிஞ்சு போச்சு. இதுதான் கார்ப்பரேட்டோடைய ஸ்டைல். ஏன்னா எல்லாத்தையும் உட்காந்து இன்டர்வியூ பண்ணலாம் டைம் இருக்காதாங்க, சரியா? அப்போ அந்த ஸ்கில்ஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக டெவலப் பண்ணணும். அப்போ இன்ஜினியரிங்கில் நமக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அது இல்லாமல் ஆர்கிடெக்சர், பிஆர்க்குன்னு தனியாக இருக்குது, பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சர். இது என்னென்னா கட்டடக்கலை. சிவில் இன்ஜினியர் வந்து எப்படி வெளியில் இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறாங்களோ, ஆர்கிடெக்சரல் இன்ஜினியர் வந்து உள்ளே இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். நீங்கள் சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி டிசைன்ஸ்லாம் ரெடி பண்ணுறாங்கல்ல, இந்த லைட்டு எந்த இடத்துல பொசிஷன் ஆகணும். இப்போ ஸ்டேஜ் இருக்குன்னா ஸ்டேஜுக்கு எந்த இடத்துல லைட்டு போட்டால் உங்களுக்கு அந்த வியூ கரெக்டாக இருக்கும், இப்படி எல்லாத்தையும் டிசைன் பண்ணக்கூடியவங்க தான் பிஆர். அவங்க ஆர்கிடெக்சர் சம்மந்தமாக படிப்பாங்க, சரியா? இது முதல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், டாப் மோஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எடுத்தவங்களுக்கு, சரியா? இதில் கிளியரா? ஓகே. ரெண்டாவது என்னென்னா, இது நீங்கள் 10th எடுத்துகிட்டு டிப்ளமோ வழியாகவும் வரலாம். மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இருக்கிறவங்களுக்கு பிசி பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் எடுக்கலாம், பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் எடுக்கலாம், பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் எடுக்கலாம், பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் எடுக்கலாம். இது எல்லாமே என்னென்னா மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எடுத்தவங்களுக்கு. மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பயாலஜி, காமர்ஸ் ரிலேட்டடான ஜாப்ஸ் கோர்சஸ் தவிர எல்லா கோர்ஸையும் நீங்கள் எடுக்கலாம், சரியா? 100 கோர்சஸ் இருக்குன்னா 95% ஆஃப் கோர்சஸ் இந்த குரூப் எடுத்தவங்க எடுக்கலாம். அதனால் பெரும்பாலும் நீங்கள் வந்து மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி ரிலேட்டடாக நீங்கள் வாய்ப்பு இருந்துச்சுன்னா 10th கழித்து போனீங்கன்னா அது எடுங்க. ஏன்னா அதுதான் வந்து அதிகமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மெடிக்கல் ரீதியாக போகிறவங்க மட்டும் என்ன செய்யுங்க, பயாலஜியை சேர்த்து படிக்கிற மாதிரி இருக்கும், சரியா? இது இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகம். அதுக்கப்புறமா பிஎஸ்சியில் நீங்கள் என்ன செய்யலாம், பிஎஸ்சி மேக்ஸு, கெமிஸ்ட்ரி, ஹியூமனிட்டி, சயின்ஸ் அதெல்லாம் இருக்குது. தேர்ட் ஆப்பர்ச்சுனிட்டி என்னென்னா டிப்ளமோ இன்ஜினியரிங். டிப்ளமோ இன்ஜினியரிங் வந்து 10th உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. 10th முடிச்சுட்டு உதாரணத்துக்கு பொருளாதார ரீதியாக குடும்ப சூழ்நிலையில் வந்து வேலைக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னா 10th அப்புறம் நீங்கள் டிப்ளமோ இன்ஜினியரிங் எடுத்துருங்க. இப்போ என்னால் வந்து 4 வருஷம் ஃபீஸ் கட்டி என்னால் இன்ஜினியரிங் படிக்க முடியலை, ஒரு குடும்ப சூழ்நிலை அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் 10th அப்புறம் இன்ஜினியரிங் எடுக்கிறவங்க டிப்ளமோ இன்ஜினியரிங்க்கு போயிருங்க. ஸோ டிப்ளமோ இன்ஜினியரிங் வந்து 3 வருஷம் படிப்பு, காலேஜ் ஃபீஸ் எல்லாம் கூட இன்ஜினியரிங்கை விட குறைவாக இருக்கும். ஸோ 3 வருஷம் படிப்பை நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா 10th 11th 12th படிக்க தேவையில்லை, 10th அப்புறம் நீங்கள் போகலாம். போயிட்ட பிறகு கொஞ்ச நாள் வேலை பண்ணுங்கள், 1 வருஷம் வேலை பண்ணுங்கள், 2 வருஷம் 3 வருஷம் வேலை பண்ணுங்கள். வேலை பண்ணிவிட்டு பேரலாக நீங்கள் என்ன செய்யணும்னா இன்ஜினியரிங் படிக்கணும். இன்றைக்கி பெரும்பாலும் டிப்ளமோ இன்ஜினியர்ஸ் என்ன செய்வாங்கன்னா போய் வேலையில் உட்கார்ந்தோடனே சம்பளத்தை பார்த்தோன்னே சரி போதும் நமக்கு படிப்புன்னு நினைப்பாங்க. ஆனால் என்ன ஆகும்னா நம்ம எப்போவுமே ஒரு இன்ஜினியரிங்க்கு கீழே தான் வேலை பண்ணுற மாதிரி ஆயிடும். நமக்கு பதவி உயர்வே இருக்காது. ஒரு கட்டத்தில் நம்ம அப்படியே நின்றுவோம்,
சரியா? ஒரு 10 வருஷம் கழிச்சியும் அவன் அதே ஆப்ரேட்டரில் தான் இருப்பான், 20 வருஷம் கழிச்சியும் அதே ஆப்ரேட்டரில் தான் இருப்பான். ஆனால் இன்ஜினியரிங் படித்தவனுக்கு அடுத்தடுத்த ப்ரொமோஷன் இருக்கும். ஒரு ஆப்ரேட்டராக இருப்பான், லைன் இன்ஜினியராக இருப்பான், அடுத்த மேனேஜர் ஆகுவான், அடுத்த சீனியர் மேனேஜர் ஆகுவான். எப்போ கிடைக்குன்னா உங்களுக்கு இன்ஜினியரிங் இருந்தால். அப்போ குடும்ப சூழ்நிலைக்கு நீங்கள் டிப்ளமோ படித்தாலும் நீங்கள் இன்ஜினியரிங் வந்து என்ன செய்யுங்க, கொஞ்ச நாள் ஒரு 2 வருஷம் வேலை பார்த்துட்டு இன்ஜினியரிங் படிங்க. இன்ஜினியரிங்குடைய செகண்ட் இயரில் தான் போய் நீங்கள் ஜாயின் பண்ணுவீங்க, ஃபஸ்ட் இயர்லேருந்து படிக்க மாட்டீங்க. இன்ஜினியரிங் டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு 3 வருஷம் தான், சரியா? 2வது வருஷத்தில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணுவீங்க. அதுக்கும் அண்ணா யூனிவர்சிட்டியில் தனி கவுன்சிலிங் வந்து இருக்கும். அது இல்லாமல் பைலட்டு படிக்கலாம், லா படிக்கலாம், டீச்சிங் ப்ரொஃபஷன் படிக்கலாம், டிப்ளமோ கோர்சஸ், சர்டிஃபிகேட் கோர்சஸ், அவங்க சொன்னாங்களே வெல்டிங்கு, இது மாதிரி இது 10th அப்புறமும் படிக்கலாம், 12th அப்புறமும் படிக்கலாம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து 10th அப்புறமும் இருக்கும், 12th அப்புறமும் இருக்கும். அது இல்லாமல் கவர்மெண்ட் ஜாப்ஸ், சில கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு என்ன செய்வாங்கன்னா 10th வந்து பேசிக் எஜுகேஷனாக வைப்பாங்க. உதாரணத்துக்கு விஏஓ இருக்குல்ல, விஏஓக்கு வந்து பேசிக் வந்து என்னென்னா 10th இருந்தால் போதும். 10th இருந்தாலே குரூப் 4 எக்ஸாம்ஸ் எழுதலாம், விஏஓ ஆகலாம், வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆஃபீஸர். ஆனால் உதாரணத்துக்கு வந்து நீங்கள் தாசில்தார் ஆகணும், இல்லை சப் கலெக்டர் ஆகணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக டிகிரி வேணும். அப்போ டிகிரி வேணும்னா நீங்கள் 12th முடிச்சு தான் போகிற மாதிரி இருக்கும், சரியா? அப்போ அதுக்கு வந்து என்ன செய்யணும், 12th கழிச்சு கூட உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இதுதான் மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட சப்ஜெக்ட்ஸ் உடைய ஓவர்வியூ, சரியா? இது 3 சப்ஜெக்ட். அடுத்தது என்னென்னா இதில் அடிஷ்னலாக பயாலஜி சேர்த்துக்குங்க. பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இருக்கணும், சரியா? அது பியூர் சயின்ஸாகவும் இருக்கலாம், இல்லது மேக்ஸ் கிளப்டு ஃபஸ்ட்டு குரூப்பாகவும் இருக்கலாம். இது எந்த குரூப் இருந்தாலும் சரி, இந்த 3 சப்ஜெக்ட் இருக்கணும், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. இந்த குரூப் இருக்கிறவங்க அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸில் டாப் மோஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி என்னென்னா மெடிசன், சரியா? மெடிசன் வந்து என்ன செய்யலாம், படிக்கலாம். இப்போ மெடிசனை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னென்னா நீட் தேர்வு, சரியா? நீட் எக்ஸாம்ஸ் வந்து இருக்குது. இந்த நீட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வருஷத்துலேயும் May 5th வந்து நடக்கும். யாராவது அப்ளை பண்ணியிருக்கீங்களா நீட் எக்ஸாம்? நீட் எக்ஸாம் யாராவது அப்ளை பண்ணியிருக்கீங்களா? ஒன்று வேற ஆண்கள் யாரும் இல்லை, சரி. இப்போ எவ்ரி இயர் வந்து என்ன 10th படிக்கிறவங்களுக்கு இது யூஸ் ஆகும். ஏன்னா நீட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் எவ்ரி இயர் May 5th வந்து நடக்கும். அரசாங்கத்தால் ஒதுக்கப்படக்கூடிய சீட்டின் வழியாக நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்ஸை தேர்வு செய்யலாம். இப்போ மெடிக்கலை பொறுத்த வரைக்கும் என்னென்னா சில பேருக்கு வந்து மெடிசனில் மட்டும்தான் போகணுன்னு ஆய்வு இருக்கும். எத்தனை பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறீங்க? பயாலஜி அதாவது மெடிசனில் இன்ட்ரெஸ்ட் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ், இந்த மாதிரி டாக்டர் ஆகணும், அதாகணும், இந்த மாதிரி மெடிக்கலில் இன்ட்ரெஸ்ட் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ், சரி. இப்போ மெடிக்கலில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க நீட் வழியாக தான் நீங்கள் எம்பிபிஎஸ் எடுக்க முடியும் அல்லது பிடிஎஸ் எடுக்க முடியும். இப்போ எம்பிபிஎஸ் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், பிடிஎஸ்ஸை நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். ஏன்னா பல பேர் வந்து 2 வருஷம் 3 வருஷம்னு நீட் எக்ஸாம் எழுதிட்டே இருக்கிறாங்க, சரியாக மார்க் எழுதாமல் அவங்க லைஃபே வேஸ்ட் பண்ணுறாங்க. அப்படி தயவுசெய்து பண்ணாதீங்க. ஏன்னா 1 வருஷம் வெயிட் பண்ணலாம், 2 வருஷம் வெயிட் பண்ணலாம். தொடர்ச்சியாக நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டே இருக்கிறீங்க, மார்க் வரவே இல்லைன்னா அதில் வெயிட் பண்ணுறதுல எந்த பிரயோஜனம் கிடையாது. அப்போ நீட் எக்ஸாம் எழுதி உங்களுக்கு எம்பிபிஎஸ் கிடைக்கலையா, தாராளமாக பிடிஎஸ் எடுங்க. பிடிஎஸ்ன்றது பல் டாக்டர், நம்ம ஒரு அற்பமாக நினைக்க தேவையில்லை. பல் டாக்டரை பொறுத்த வரைக்கும் பல்லுக்கும் உடம்பில் இருக்கக்கூடிய மற்ற எல்லா ஆர்கனஸ்க்கும் சம்மந்தம் இருக்குது. ஏன்னா பல் டாக்டர்கிட்ட போய் நீங்கள் பல்லு பிடுங்கணுன்னா அவன் எல்லா ஹிஸ்ட்ரியும் கேட்குறான்னா, ஹார்ட் எப்படி இருக்குது, சுகர் இருக்குதா, பிபி இருக்குதா, எல்லாத்தையும் கேட்பான். காரணம் என்னென்னா பல்லுக்கும் மற்ற எல்லா ஆர்கனஸ்க்கும் சம்மந்தம் இருக்கும். உதாரணத்துக்கு பல்லு வலின்னு வச்சுக்கோங்க, தலை வலிக்குதா, மண்டை பாரமாக இருக்கா, இது எல்லாமே கனெக்ஷன் தான். அப்போ பிடிஎஸ் படிப்பில் படிக்கிறவங்க எம்பிபிஎஸ் ஃபஸ்ட் இயரில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் படிப்பாங்களோ, அனாட்டமி இந்த மாதிரி என்னெல்லாம் படிப்பாங்களோ இது எல்லாமே பிடிஎஸ்ல வரும். அப்படின்னா பிடிஎஸ் ஃபஸ்ட் இயரும் எம்பிபிஎஸ் ஃபஸ்ட் இயரும் சேம் தான். நீங்கள் அதனால் வந்து பிடிஎஸ்னால் ஒரு தரம் தாழ்ந்த ஒரு டாக்டரு, ஒரு கம்மி எம்பிபிஎஸோட கம்மி அப்படின்னு நினச்சிட வேண்டாம், சரியா? அதுவுமே நல்ல படிப்பு. இப்போ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம் மெடிசனில். அப்படி ஒரு வேலை நீட்டில் எம்பிபிஎஸும் கிடைக்கல, பிடிஎஸும் கிடைக்கல, ஆனால் எனக்கு மெடிக்கல் போகணுன்னு ஆசை இருக்குது அப்படின்னா பேராமெடிக்கல் கோர்சஸ் வந்து எடுக்கலாம். பேராமெடிக்கல் கோர்சஸ் ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க, உங்களுக்கு அந்த லிஸ்ட்டு வந்து காட்டுறேன் பாருங்க. இப்போ இவ்வளோ கோர்சஸ் இருக்குது பேராமெடிக்கல் கோர்சஸ். பேராமெடிக்கல் கோர்சஸ்னால் சிம்பிளுங்க, பேரண்ட்ஸ்க்காக சொல்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆப்ரேஷன் தியேட்டர் இருக்குல்ல, ஒரு ஆப்ரேஷன் தியேட்டரில் குறைஞ்சது ஒரு 2 டாக்டர் இருப்பாங்க, அவ்வளோதான், சரியா?
ஆனால் அந்த ஆப்ரேஷன் மொத்தமாக யாரோ ஒரு 15 பேர் இருப்பாங்க. 2 எம்பிபிஎஸ் டாக்டர்ஸ் தான் இருப்பாங்க, 2 3 இருப்பாங்க. மற்ற சைடில் இருக்கிற எல்லாரும் யாருன்னா பேராமெடிக்கல் படித்தவங்க. சிம்பிள். ஒரு எமர்ஜென்சியில் கொண்டு போய் அட்மிட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்கே ஒரே ஒரு டாக்டர் தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாரு. அப்படி தானே? இந்த ஊசி எடுத்துகிட்டு வா, இதை எடுத்துகிட்டு வா, இது எத்தனை எம்எல் போடு, இப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாரு. அதை செய்கிற எல்லாரும் யாருன்னா பேராமெடிக்கல் படித்தவங்க. ஒரு எக்ஸ்ரே எடுக்க போகிறீங்க, அந்த எக்ஸ்ரேவை ஆப்ரேட் பண்ணுறவருக்கு எம்பிபிஎஸ் படித்தவரெலாம் வரமாட்டார். யார் இருப்பாங்க? அங்கே பேராமெடிக்கல் கோர்சஸ் படித்தவங்க தான் இருப்பாங்க எக்ஸ்ரே எடுக்கிறது. ஒரு 108 ஆம்புலன்ஸ் போகுதுன்னா அந்த 108 ஆம்புலன்ஸில் பக்கத்தில் உட்காந்து போகிறாங்கல்ல, நர்ஸ் மாதிரி போவாங்கல்ல, அவங்க கிரிட்டிக்கல் கேர் என்ற ஒரு பேராமெடிக்கல் கோர்ஸ் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோதான். எமர்ஜென்சியாக எப்படி ஒரு பேஷண்ட்டை போய் அட்டாக் பண்ணி வெளியே கொண்டு வரணும் அப்படின்றத தெரிஞ்சுப்பாங்க. இப்போ இதுவுமே மெடிக்கல் ரிலேட்டட் கோர்ஸ் தான். இதுக்கு என்னன்னா, இது வரைக்கும் நீட் கிடையாது. நீட் என்பது எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கானது தான். நீங்கள் 12th மார்க்கை வச்சு நீங்கள் என்ன செய்யலாம், காலேஜஸில் தனித்தனியாக அப்ளை பண்ணி நீங்கள் வந்து மெடிக்கல் ஃபீல்டுக்கு போகலாம். இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நீட் வந்து உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கல, ஒரு 2 வருஷம் ட்ரை பண்ணுறீங்க, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை, மெடிக்கலுக்கு தான் போகணும் அப்படின்னா அழகாக என்ன செய்யலாம், நீங்கள் பேராமெடிக்கல் கோர்சஸ் வந்து எடுக்கலாம். இது வந்து மெடிக்கல் ரீதியாக உள்ள ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அடுத்தது என்னென்னா, ஓகே, அடுத்தது வந்து அதே பிஎஸ்சி சேம் வரும். 10th வரும், 11th அது மேக்ஸ் இருந்தாலும் வரும், சயின்ஸ் இருந்தாலும் வரும். பிஎஸ்சி, பிபிஏ, பிஏ. இதில் என்ன ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ்னா, மேக்ஸ் வச்சிருக்கிறவங்களுக்கு பிஎஸ்சி இன் பயாலஜி எடுக்க முடியாது. அப்படி தானே? ஏன்னா பயாலஜி சப்ஜெக்ட் கிடையாது. ஸோ பயாலஜி சப்ஜெக்ட் ரிலேட்டடாக பிஎஸ்சி படிக்கணும், இல்லை ஜுவாலஜி ரிலேட்டடாக பிஎஸ்சி படிக்கணும் அப்படின்னா நீங்கள் பயாலஜியை 12th கோர்ஸில் எடுத்துருக்கணும், 12th எடுத்துருக்கணும். அப்போ தான் பிஎஸ்சி இன் பயாலஜி, பிஎஸ்சி இன் ஜுவாலஜி இப்படியான சப்ஜெக்ட்ஸ் வந்து நீங்கள் படிக்க முடியும். சரியா? அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அடுத்தது என்னென்னா, ஆஸ் ரெகுலர் லா படிக்கிறது, இதுக்கெல்லாம் பேசிக் திங் தான். லாக்கு வந்து நீங்கள் பெருசாக ஒரு டிகிரி இருந்தால் போதும், 12th படிச்சிருந்தா போதும், நீங்கள் எந்த குரூப்பாக இருந்தாலும் உள்ளே வர முடியும். அதே மாதிரி வந்து கவர்மெண்ட் ஜாப்ஸில் பார்த்தீங்கன்னா என்ன வித்தியாசப்படும்னா, பயாலஜி ரிலேட்டடாக சில கவர்மெண்ட் ஜாப்ஸ் இருக்கும். உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு பிரைம் மினிஸ்டர் தமிழ்நாட்டுக்கு வர்றாருன்னு வச்சுக்கோங்க, அவர் வந்துட்டு போகிறதுலேருந்து அவர் சாப்பிட்ற ஒவ்வொரு உணவையும் சோதிச்சு தான் அவருக்கு கொடுப்பாங்க. அது எல்லாத்துக்கும் தெரியும்ல. ஏன்னா தானே நம்ம கடையில் வாங்குற மாதிரி கடையில் வாங்கி கொடுத்துட மாட்டாங்க. அவருடைய ஹெல்த் கன்சர்ன் என்பது இந்தியா நாட்டினுடைய பிரதமர். அப்போ அவங்களுக்கு பிரதமராக இருந்தாலும் சரி, சீஃப் மினிஸ்டராக இருந்தாலும் சரி, பிரசிடெண்ட்டாக இருந்தாலும் சரி, உயர் பதவிகளில் இருந்தவங்களாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய உணவை சோதிப்பாங்க. அவங்க வர்றதுக்கு முன்னாடியே அவங்க காலையில் இதை தான் சாப்பிடணும், மத்தியானம் இதை தான் சாப்பிடணும்னு ஒரு ஷெட்யூல் இருக்கும். அதோடைய ரா பொருள் இருக்குல்ல, அரிசி மாவு, இதை கொண்டு வந்து கொடுப்பாங்க. அதை சோதனை செய்கிறவங்க யாருன்னா, அரசு அதிகாரிகள் யாரெல்லாம் பயாலஜி படிச்சுட்டு வந்திருப்பாங்கல்ல, அந்த துறை சார்ந்த நபர்கள் தான் என்ன செய்வாங்க, அதை சோதனை செய்வாங்க. அப்போ பயாலஜி இருந்துச்சுன்னா நமக்கு இது மாதிரி கவர்மெண்ட் ஜாப்ஸில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நமக்கு கிடைக்கும். இது ஒரு விஷயம். சரியா? இப்போ இது வந்து மொத்தமாக நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், காமர்ஸ் படித்தா என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, அதே மாதிரி வந்து மேக்ஸு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எடுத்தால் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, பயாலஜி சேர்த்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எடுத்தால் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்றத ஒரு ஓவர்வியூவாக உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். சரியா? இதில் சம்பந்தமாக கேள்விகள் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக கேட்கலாம். ஏன்னா இன்டெப்த்து நான் போனேன்னு வச்சுக்கோங்க, உதாரணத்துக்கு இந்த ஸ்லைட்ஸை மட்டும் பாருங்கள், இதுக்கே ஒரு 5 நிமிஷம் ஆகும். இதெல்லாம் நான் உட்காந்து சொல்லிட்டு போகிறேன், எனக்கு பிரச்சனை இல்லை. நம்ம தகஜத் தொழுவையோடு சேர்த்து நாளைக்கு ஃபஜருக்கு தான் முடிக்கிற மாதிரி ஆயிரும். சரியா? அதனால் வந்து அவ்வளோ டைம் நம்ம எடுத்துக்க தேவையில்லை. உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக கேள்வி கண்டிப்பாக இருக்கும். நான் 12th படிச்சுட்டேன், எனக்கு இந்த மார்க் வரும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், ஆனால் நான் சிஎஸ்சி ஐடி எடுக்கணும், அதுக்கோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கணும். இன்ஸ்பெசிஃபிக்காக கேட்கணும், பொதுவாக கேட்கணும். உங்களுக்கு என்ன தேவையோ அதை கேட்கணும். பேரண்ட்ஸும் கேட்கலாம், ஸ்டூடெண்ட்ஸும் என்ன செய்யலாம், நீங்கள் கேட்கலாம். இதில் சொல்லப்படாத ஒரு கோர்ஸ் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். இது வந்து ஒரு ஓவர்வியூ. சரியா? இதை வந்து நீங்கள் கேட்கலாம் ஆஃப்டர் வந்து ஒரு சின்ன சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி. இப்போ கோர்ஸ் வந்து தேர்ந்தெடுத்தாச்சு. சரியா? ஒருத்த வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு கோர்ஸை தேர்ந்தெடுக்கிறது, அதை தேர்ந்தெடுத்தாச்சு. அடுத்து என்ன பண்ணும், கோர்ஸை தேர்ந்தெடுத்த பிறகு அடுத்து அவன் என்ன முடிவு எடுக்கணும்? சத்தமா பெண்கள் அடுத்து என்ன முடிவு எடுக்கணும்? என்ன முடிவு எடுக்கணும்? அடுத்தது கோர்ஸை எடுத்தாச்சு, வீட்டிலே உட்காந்து படிச்சுக்கலாமா? அப்போ என்ன பண்ணணும்? காலேஜை சூஸ் பண்ணணும். சரி, காலேஜை எப்படி சூஸ் பண்ணுறது? இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட்.
எப்படி கோர்ஸ்களை இவ்வளோ வகை இருக்குதோ, காலேஜில் வந்து சில பேசிக் க்ரைட்டீரியாவை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். சரியா? இது பேரண்ட்ஸ்க்கும் முதற்கொண்டு நான் சொல்கிறது என்னென்னா, பெரும்பாலும் நம்ம மக்கள் எப்படின்னா, காலேஜ் சேர்த்து விட்றப்போ பையனோட போய் சேர்த்து விட்றது கேட்டுக்கிட்ட, கடைசியாக அடுத்து அந்த பேரண்ட்ஸ் எப்போ காலேஜுக்கு வருவாங்கன்னா, இந்த கிராஜுவேஷன் டே நடக்கும்ல, பட்டம் கொடுக்குற நாள், குடும்பத்தோட லாரி கீரி பிடிச்சி வண்டியெல்லாம் பிடிச்சி ஒரு 10, 20, 30 பேர் போய் காலேஜில் நிற்போம். அதோடு முடிஞ்சு போச்சு. முதல் நாள் போய் சேர்க்கறது, கடைசி நாள் திருப்பி கொண்டு போயிட்டு பட்டம் வாங்கிறதுக்கு வர்றது. அது நடுவில் அந்த காலேஜில் என்ன இருக்குது என்ன இல்லை எந்த தகவலும் பேரண்ட்ஸ்க்கு தெரியறதில்லை. காரணம் என்னென்னா, காலேஜ் சேர்க்கும் போது நாம் எந்த ஆய்வுகளும் செய்கிறதில்லை. இன்றைக்கி பெரும்பாலும் பாருங்களேன், இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்குல்ல, தமிழ்நாட்டில் எவ்வளோ இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்கும்? பேரண்ட்ஸ்கிட்ட கொடுங்க, இந்த கடைசியில் கொடுங்க பேரண்ட்ஸ்கிட்ட. மைக் எங்கே தலைவர, கடைசியில் பேரண்ட்ஸ்கிட்ட கொடுங்க. சும்மா சொல்லுங்கண்ணே, பேரண்ட்ஸ்டே கொடுங்க, பரவாயில்ல. எவ்வளோ தோராயமாக இன்ஜினியரிங் காலேஜ் எவ்வளோ இருக்கும்? கொடுங்க, அண்ணன்ட்ட கொடுங்க, பக்கத்தில் கொடுங்க. எவ்வளோ இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குண்ணே? சரி, பார்த்தீங்களா, 400க்கு மேற்பட்ட இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. எல்லா இன்ஜினியரிங் காலேஜ் வாசலில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு 12க்கு 16 பேனர் வச்சுருப்பான். அந்த பேனரில் என்ன இருக்கணும்னா, டாப்லையே ஒரு வேர்டை போட்டிருப்பான், 100% பிளேஸ்மெண்ட். எந்த காலேஜ் போனாலும் இந்த வார்த்தை இருக்கும், 100% பிளேஸ்மெண்ட். ஆனால் உண்மையாலுமே 100% பிளேஸ்மெண்ட் நடக்குதா? 100% பிளேஸ்மெண்ட் நடந்தால் எவனுமே வேலை இல்லாமல் இருக்க மாட்டான், எல்லாம் வேலைக்கு போயிடுவான். அப்போ நிதர்சனமான உண்மை என்னென்னா, அங்கே போடுற கட் அவுட்டை வச்சு நீங்கள் முடிவெடுக்காதீங்க. இவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, யாராவது சொன்னாங்கன்னா அதை முதல்ல நீங்கள் போய் ஆய்வு பண்ணணும், அந்த காலேஜுக்கு போய் பார்க்கணும். உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஏரோநாட்டிக்கல் படிக்கிற யாராச்சும் இருக்கிறீங்களா? இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க ஏரோநாட்டிக்கல் யாரும் இல்லை? அந்த தம்பிகிட்ட கொடுங்க. பெண்களில் இருக்கீங்களா? அங்கே கொடுங்க, மைக்கிங்கே கொடுங்க தம்பி. பெண்களை வாங்கி யார் ஏரோநாட்டிக்கல் படிக்கிறது? வாலண்டியர்ஸ் வாங்க. ஏரோநாட்டிக்கல் படிக்கிறவங்கள்ட்ட மைக் கொடுங்க. இருக்காங்களா ஏரோநாட்டிக்கல் படிக்கிறவங்க? சரி, பரவாயில்ல, கொடுங்க. ஏரோநாட்டிக்கல் இப்போ என்ன படிக்கிறாங்கம்மா பையன்? +2 முடிச்சிட்டாப்ல. ஏரோநாட்டிக்கல் எங்கே படிக்க வைக்க போகிறீங்க? இன்னும் ஐடியா இல்லை. சரி, கொடுத்துருங்க, ஒன்றும் பிரச்சனை. இங்கே தான் இருக்காப்லையா? யாரா தம்பி அது? தம்பி என்னடா முன்னாடி உட்காந்துருக்க, சவுண்டே இல்லாமல் இருக்க. சரி, ஓகே. இப்போ ஏரோநாட்டிக்கல் படிக்கணுன்றாங்க. இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஏன் காலேஜை சூஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்னா, ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு அந்த பொருள் லைவாக இருக்கணும், அப்படி தானே? சிமெண்ட் மூட்டையே ஒருத்தன் பார்க்காம சிவில் இன்ஜினியர் ஆகினான்னா அவன் சிவில் இன்ஜினியரே கிடையாது. இன்றைக்கி சிவில் இன்ஜினியர் படித்தவெல்லாம் எப்போ 10க்கு 10 ரூமுக்கு எவ்வளோப்பா செங்கல் வேணும்னா இப்படி யோசிப்பான். 10க்கு 10 ரூமு எவ்வளோ இருக்குன்னே யோசிப்பான் ரொம்ப நேரம். அப்போ அவன் இன்ஜினியரிங் கிடையாது. ப்ராக்டிக்கலாக போய் வேலை செய்கிறவனை தான் இன்ஜினியர். சரியா? இப்போ ஏரோநாட்டிக்கல் படிக்கிறதுக்கு என்ன தேவை? ஏரோநாட்டிக்கல் சொல்லுங்க தம்பி, நீங்கள் தான். ஏரோநாட்டிக்கல் படிக்கிறதுக்கு பேசிக்காக என்ன தேவை? ப்ராக்டிக்கலாக பண்ணுறதுக்கு என்ன வேணும்? எது வேணாமா? நான் சொல்லணுமா? சும்மா நீங்கள் சொல்லுங்கள், கொஞ்ச நேரம் ஒரு இடைவெளி வேணும்ல. சரி, ஏரோநாட்டிக்கல் படிக்கிறதுக்கு ஒரு ஏர்கிராஃப்ட் வேணுமா இல்லையா? ஏரோப்ளைனில் கண்ணில் பார்த்தா தானே அவன் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் ஆக முடியும். கண்ணிலே பார்க்காம புக்கிலே பார்த்துட்டு இருந்தா அது 12th படிக்கிறது. 12th வரைக்கும் தான் புக்கை பார்த்து படிக்கிறது. இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிக்கலாக நீங்கள் போய் அப்படி தொட்டு பார்க்கணும், அந்த மிஷினரிஸை நீங்கள் டச் பண்ணி பார்க்கணும். அப்போ ஏரோநாட்டிக்கல் படிக்கிறவனுக்கு தேவையான ஒன்றுனா ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர், அந்த ஏர்கிராஃப்ட் இருக்கணும். சரியா? சவுத் இந்தியாவிலேயே ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் படிப்பதற்கு தகுதியான ஒரு கல்லூரி என்று சொன்னால் 2 தான். சவுத் இந்தியாவிலேயே 2 தான். அதில் ஒன்று வந்து டாக்டர் அப்துல் கலாம் படித்த காலேஜ். யாருக்கு தெரியும்? டாக்டர் அப்துல் கலாம் படித்த காலேஜ் என்ன காலேஜ்? கொடுங்க, மைக் கொடுங்க. டாக்டர் அப்துல் கலாம் படித்த காலேஜ் இது ஐஐடியா? சரி, ஓகே, அல்ஹம்துலில்லாஹ், முயற்சி பண்ணீங்க. ஐஐடி கிடையாது, அது MIT.
சரியா? மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, ஐஐடியில் படிக்கல அவர், அவங்க படித்தது வந்து மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, அண்ணா யூனிவர்சிட்டியோடைய ஒரு பிரிவு குரோம்பேட்டில் இருக்குது. சரியா? சென்னையில் இருக்குது. இங்கே ஏர்கிராஃப்ட் இன்ஜினியரிங் படிக்கலாம். இது அடுத்தது இருக்கிறது ஒன்றுனா ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட், அங்கேயும் ஏர்கிராஃப்ட் இருக்குது. ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் தான் நம்முடைய இந்தியன் ஆர்மிக்கு ஏர்கிராஃப்ட் தயார் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம். சரியா? அவங்க வந்து ஏர்கிராஃப்ட் வந்து ஃபாரினோடைய இன்ஜினியர்ஸோட டைப் பண்ணி என்ன செய்வாங்க, பண்ணுவாங்க. இந்த 2 இடத்துல படிக்கலாம். இதே மாதிரி தான் எல்லா கோர்ஸையும் நீங்கள் மதிப்பிடணும். ஒரு கெமிக்கல் இன்ஜினியர் ஆகணும்னா என்ன பார்க்கணும் அவன் கண்ணில்? கெமிக்கல் இன்ஜினியருக்கு என்ன தேவை? என்ன? கெமிஸ்ட்ரி லேப் இருக்கணும்ல. ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் கெமிஸ்ட்ரி லேபே இல்லை, கெமிக்கல் இன்ஜினியர் படித்து அவன் கெமிக்கல் இன்ஜினியர் ஆக முடியுமா? முதல்ல கண்டிப்பாக முடியாது. அப்போ ஒரு கல்லூரியை தேர்ந்தெடுக்கும் போது நீங்கள் அந்த கல்லூரியை முழுமையான ஒரு ஆய்வு செய்யணும். பேரண்ட்ஸ்க்கு தான் நான் முக்கியமாக சொல்கிறது, பையன் சொல்கிறான்னு தயவு செய்து போய் சேர்க்காதீங்க. கண்டிப்பாக இது போல் ஒரு ஆய்வை நம்ம செய்யணும். ஒரு கோர்ஸை செலக்ட் பண்ணிட்டோங்க, அந்த கோர்ஸுக்கு என்ன தேவை? கெமிக்கல் இன்ஜினியரா கெமிஸ்ட்ரி லேப் இருக்கணும், மெக்கானிக்கல் இன்ஜினியரா லேத் லேப் இருக்கணும், கம்ப்யூட்டர் இன்ஜினியரா கம்ப்யூட்டர் லேப் இருக்கணும், ஏர்கிராஃப்ட் இன்ஜினியரா ஏரோப்ளைன் அங்கே இருக்கணும், சிவில் இன்ஜினியரா சிவிலுக்கு தேவையான எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அங்கே இருக்கணும். இப்படி தான் நீங்கள் ஒரு கல்லூரியை தேர்வு செய்யணும். இன்றைக்கு அதுபோல் நம்ம தேர்வு செய்யறதில்லை. ஏன்னா ஏனோதானோன்னு இன்றைக்கு மக்கள் வந்து ஏதாவது ஒரு கோர்ஸை ஏதாவது ஒரு கல்லூரியில் படிச்சிடுறாங்க, அது பயனற்றதாக இருக்குது. இன்றைக்கி உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். நம்ம ஒரு சகோதரர் வந்து ஃபோன் பண்ணுறாங்க, ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் படித்து வைக்கிறாங்க, சொத்தெல்லாம் விற்று படிக்க வச்சுட்டாரு. கடைசியாக ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, பாய் அந்த கோர்ஸ் என்ன அளவு கோர்ஸ்னே எனக்கு தெரியல, என் பையன் படிச்சுட்டான், ஆனால் இன்றைய வரைக்கும் 3 வருஷம் ஆயிடுச்சு, வேலையே கிடையாது. சரி என்ன ஏதுன்னு அந்த பையன்கிட்ட கேட்டால், ஏதோ முக்கு மூலையில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியில் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் படிச்சிருக்கிறான். எப்படி எடுப்பாங்க? ஏரோநாட்டிக்கலில் ரொம்ப சொற்பமான வேலை வாய்ப்புகள் தான். அப்போ அதில் நீங்கள் திறமையான கல்லூரியும் தேர்வு, கோர்ஸ் மட்டும் டாப்பாக இருக்கிறது இல்லை, கல்லூரியும் நீங்கள் தேர்வு செய்யணும். இதில் பேரண்ட்ஸுடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியமானது. ஒரு பெண்ணை தேர்வு செய்வதற்காக, ஒரு பையனை தேர்வு செய்வதற்காக நம்ம என்னெல்லாம் பண்ணுறோம்? நெல்லையில் பொண்ணு பார்த்தாச்சுன்னா என்ன செய்கிறோம்? குடும்பத்தோடு நெல்லைக்கு போகிறது, போயிட்டு சொந்தக்காரங்க வீட்டில் இருந்து மாப்பிள்ளை எப்படி, மாப்பிள்ளை என்ன வேலை, அக்கம் பக்கத்துலலாம் விசாரித்து ஒரு பெரிய ஆய்வறிக்கையோடு நம்ம ஊருக்கு வர்றது. மசூரா கூட்டி ஒரு 50 பேர் சேர்ந்து அந்த ஆய்வறிக்கையெல்லாம் படித்து பார்த்து இந்த மாப்பிள்ளை நம்ம பொண்ணுக்கு செட் ஆவாரா, இவ்வளோ ஆய்வு பண்ணுறோம்ல. இந்த ஆய்வு ஏன் கல்லூரிக்கு பண்ண மாட்டிருக்கிறோம்? அப்போ லைஃப் லாங் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டடீஸ் ஆச்சு. அப்போ பேரண்ட்ஸ் ஒரு 4-5 கல்லூரிகளை நீங்கள் செலக்ட் பண்ணணும். மெக்கானிக்கல் இன்ஜினியரா, என் சுட்டு வட்டாரத்தில் டாப் மோஸ்ட் 4 கல்லூரி என்ன, அந்த 4 கல்லூரியும் போய் நேரில் நீங்கள் கண்டிப்பாக ஆய்வு செய்ய வேண்டும். அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க அப்படின்னு போயிடக்கூடாது. நீங்கள் போய் ஆய்வு செய்யணும். ஆய்வு செய்கிறப்போ நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட்டை போய் கேட்கக்கூடாது. எல்லா மேனேஜ்மெண்ட்டும் என்ன செய்வாங்க, உள்ளே போனோன்னே வாங்க வாங்க உட்காருங்க, என்ன டீ சாப்பிட்றீங்களா, எல்லாம் சாப்பிட வச்சுட்டு உங்கள் கல்லூரி எப்படிங்க இருக்குது? எங்கள் கல்லூரி தாங்க இந்தியாவிலே டாப், அண்ணா யூனிவர்சிட்டிக்கெலாம் முன்னாடி எங்கள் கல்லூரி தான். அண்ணா யூனிவர்சிட்டியாக இருக்கிறதுலே டாப் மோஸ்ட்டு, அதுக்கு முன்னாடிடும். அதனால் மேனேஜ்மெண்ட்டில் கேட்கக்கூடாது. அங்கே படித்த 4th இயர் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, 3rd இயர் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்கள்ட்ட போய் நீங்கள் கேட்கணும், இந்த காலேஜ் எப்படி இருக்குது, கெமிக்கல் இன்ஜினியர் லேபெல்லாம் இருக்குதா, போய் பார்ப்போமா, வரீங்களா, போய் பார்க்கணும், நேரில் போய் பாருங்கள், ஒன்றும் தப்பு கிடையாது. அப்போ அது மாதிரி நீங்கள் ஆய்வு செய்யணும். அந்த 4th இயர் ஸ்டூடெண்ட்டு கூடுதலாக ஒன்று சொல்லுவார், எங்கள் காலேஜ் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுங்க, பேரண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அது தேவை தான், அதெல்லாம் நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிடுங்க, அந்த கேள்வியெல்லாம் நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவை அங்கே லேப் இருக்குதா, ஸ்டாஃப் கரெக்டாக இருக்கிறாங்களா, பிளேஸ்மெண்ட் நல்லா வருதா, இதுதான் நம்ம பார்க்கணும். சரியா? இது பேசிக் க்ரைட்டீரியா. சரி, 4 காலேஜை எப்படி தேர்வு செய்கிறது? ஒரு 4 கல்லூரி வேணும்ல, நான் இருக்கிற 500 இன்ஜினியரிங் காலேஜுக்கோ இல்லை டிகிரி காலேஜுக்கோ போய் பார்க்க முடியாது. அப்போ அந்த 4 காலேஜ் 5 காலேஜை எப்படி தேர்வு செய்கிறது அப்படின்னு பார்த்தா, இந்த 4 வெப்சைட்டை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். NAAC, NBA, NIRF, அண்ணா யூனிவர்சிட்டி. அண்ணா யூனிவர்சிட்டி இன்ஜினியரிங்க்கு மட்டும்தான். மற்ற எல்லா வெப்சைட்ஸும் எதுக்குன்னா, ஒரு காலேஜுடைய தரத்தை ஆய்வு செய்து ரேங்கிங் அடிப்படையில் இந்த வெப்சைட்ஸில் கொடுத்துருப்பாங்க. சரியா? ஒரு கல்லூரியில் ஸ்டாஃப் எப்படி இருக்கிறாங்க, லெபரட்டரி எப்படி இருக்குது, அங்கே உள்ள பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது, அங்கே உள்ள பாஸ் பர்சன்டேஜ் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் இந்த வெப்சைட்ஸில் நீங்கள் போய் பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், ஃபோட்டோ எடுக்கணும்னா எடுத்துக்கங்க. இந்த 4 வெப்சைட்டு தான் ரொம்ப முக்கியமானது. இல்லை எழுதுறதுக்கு டைரி கொடுத்துருக்குறாங்க, அதையும் பயன்படுத்திக்கங்க. எந்த காலேஜ் சம்மந்தமாக போனாலும் நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு 3 வெப்சைட்டில் பார்த்துடலாம்.
இன்ஜினியரிங் அண்ணா யூனிவர்சிட்டி கீழே இருக்கிற காலேஜஸ் மட்டும்தான் அந்த 4th வெப்சைட்டில் நீங்கள் பார்க்க முடியும். சரியா? எடுங்க. சரி, நோட் பண்ணிக்கங்க. அடுத்து என்னென்னா இது மாதிரி தான் இருக்கும். எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ NIRF வெப்சைட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி வந்து 4th ரேங்க். சரியா? 4th ரேங்க். பிரசிடென்சி காலேஜ்ன்றது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். சரியா? அது வந்து சென்னையில் இருக்குது. அது வந்து 5th ரேங்க். இது மாதிரி இது பழைய ரேங்கிங் சிஸ்டமு. எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ போய் பார்த்தா உங்களுக்கு வேறுபடும். அதே மாதிரி சில NAACன்ற வெப்சைட்டில் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஒரு ஸ்டைல் தான் வேறுபடும். 1 2 3 ரேங்கிங் கொடுப்பாங்க. இல்லைனா கிரேட் சிஸ்டம் இருக்குல்ல, A++. இப்போ உங்களுக்கு ஸ்கூல்லலாம் கொடுக்குறாங்களா மார்க் ஷீட், அந்த மாதிரி என்ன செய்வாங்கன்னா ஒரு காலேஜை, இப்போ அழகப்பா யூனிவர்சிட்டினா A கிரேடு, A+ கிரேடு, அண்ணா யூனிவர்சிட்டினா A கிரேடு, இந்த மாதிரி என்ன செய்வாங்க கொடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ இந்த வெப்சைட் நான் சிம்பிளுங்க. ஒரு 4-5 காலேஜ் எப்படி சூஸ் பண்ணுறதுனா இந்த வெப்சைட்டை வச்சு அந்த 4 காலேஜில் எது பெஸ்ட்டுன்னு எப்படி சூஸ் பண்ணுவீங்க? காலேஜ் போய் பார்த்து தான் சூஸ் பண்ணணும். எல்லாம் இந்த வெப்சைட்டில் முதல்ல இருக்கிறத அப்படியே எடுத்துகிட்டு போயிடக்கூடாது. ஒரு 4-5 செலக்ட் பண்ணிக்கிட்டு இதில் நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் கூட கொடுக்கலாம். இப்போ தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் கொடுத்தீங்கன்னா தஞ்சாவூருக்கு கிட்ட இருக்கிற காலேஜஸ் வந்து உங்களுக்கு காட்டும். அண்ணா யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் போனீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் 12th படித்தவங்களுக்கு சொல்கிறேன். ஒரு 190 கட் ஆஃப் வரும்னா நீங்கள் 190ன்னு போட்டாலே போன வருஷம் 190 கட் ஆஃபில் என்னென்ன காலேஜஸ்லாம் அலாட் ஆகிருக்கு அப்படின்றது காட்டும். டிஸ்ட்ரிக்ட் வைஸ் கூட நீங்கள் பார்க்கலாம். தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் தனியாக பார்க்கலாம், திருச்சி டிஸ்ட்ரிக்ட் தனியாக பார்க்கலாம். அதோட வெப்சைட் லிங்க்கெல்லாம் உங்களுக்கு இருக்குது. சரியா? இதுதான் காலேஜை தேர்வு செய்யக்கூடிய ஒரு முறை. சரியா? நம்ம வந்து கோர்ஸ் சம்மந்தமாக சொல்லியாச்சு, காலேஜ் சம்மந்தமாக சொல்லியாச்சு. இப்போ உங்களுடைய டர்ன். இப்போ நீங்கள் தான் கேள்வி கேட்கணும். ஒரு கேள்வி ஆண்களுக்கு, ஒரு கேள்வி பெண்களுக்கு, இது மாதிரி நம்ம வச்சுப்போம். நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்களோ அது ரிலேட்டடாக நம்ம பதில் சொல்லலாம். கேள்வி இருக்கிறவங்க மைக் வந்து வாங்கிக்கோங்க. ஆண்கள் இருந்தால் கை தூக்குங்க, அவங்க மைக் உங்களுக்கு கொடுப்பாங்க. சரி. அதாவது உங்களுக்கு கேள்வி கேட்பதற்கு ஒரு அசௌகரியமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வாலண்டியர்ஸ் வழியாக அந்த கேள்வியை சொல்லுங்கள். அவங்க கேள்வி கேட்டுருவாங்க, அதை நம்ம பதில் சொல்லிடுவோம். ஆக மொத்தத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ் போகணும். இன்னும் பல ஸ்லைட்ஸ் இருக்குது. நம்ம அதை பண்ணுறதுல எந்த பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா நீங்கள் சில கேள்விகளோடு வந்திருப்பீங்க, சில கோர்ஸ் சம்மந்தமாக தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பீங்க. அந்த கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். கேளுங்க தம்பி, பேர் சொல்லிட்டே சொல்லுங்க. பிஎஸ்சி படிச்சாவா? இருக்கு. ஓகேவா? ஸோ பிஎஸ்சியோடைய ஃப்ளோ சார்ட் தான் இது. சரியா? பிஎஸ்சி படிச்சுட்டு, ஆனால் பிஎஸ்சி பொதுவாக என்னென்னா கோர்ஸில் வந்து பிஎஸ்சி, பிபிஏ, பிஏ, பிகாம் இது எல்லாமே வந்து அவர் சொன்ன மாதிரி செகண்ட் டிகிரி கண்டிப்பாக பண்ணணும். நீங்கள் ஃபஸ்ட் டிகிரியோடு நான் நிறுத்திட்டு வேலைக்கு போகிறேன்னா தயவுசெய்து அப்படி போகாதீங்க. நான் சொன்ன மாதிரி டிப்ளமோக்கும் இன்ஜினியரிங்க்கும் டிஃப்ரென்ஸ் சொன்னல, வாழ்க்கையில் இம்ப்ரூவ்மெண்ட்டே இருக்காது உங்களுக்கு. கண்டிப்பாக செகண்ட் டிகிரி பண்ணணும். ஆனால் இன்ஜினியரிங் படித்தவங்கள அது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, தேவைன்னா பண்ணிக்கலாம். ஏன்னா இன்ஜினியரிங்கே டபுள் டிகிரிக்கு ஈக்குவேலண்ட். அதே மாதிரி டாக்டர் படித்தவங்களும் எம்பிபிஎஸ்ஸே டபுள் டிகிரிக்கு ஈக்குவேலண்ட். ஆனால் இன்ஸ்பெசிஃபிக்காக போய் படிக்கிறதும் பிரோஜனம் இருக்கும். இப்போ பிஎஸ்சி முடிச்சுட்டு எம்எஸ்சி பண்ணலாம், எம்எஸ்சி பண்ணிட்டு பிஹெச்டி பண்ணலாம், பண்ணிவிட்டு ப்ரொஃபஸராகவும் நீங்கள் போகலாம். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. பிஎஸ்சி படிச்சுட்டு எம்எஸ்சி படிச்சுட்டு நீங்கள் என்ன சப்ஜெக்ட் எடுக்கிறீங்களோ, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் இது மாதிரி எடுக்கிறீங்கன்னா ரீசர்ச்சுக்கும் நீங்கள் போகலாம். இப்போ ஜவஹர்லால் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து சென்னையிலாம் இருக்குது. அங்கே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பிஎஸ்சி முடிச்சுட்டு நீங்கள் வந்து ஜூனியர் ஃபெலோமென்ஷிப், சீனியர் ஃபெலோமென்ஷிப், இந்த 2 ஃபெலோமென்ஷிப்னால் அது ஒரு கோர்ஸ் மாதிரி, அதில் ஸ்டைஃபண்டும் தருவாங்க. சரியா? நமக்கு காசு தருவாங்க அவங்க, நம்ம தர தேவையில்லை. அதுக்கப்புறமா சயின்டிஸ்ட் ஆக்கிடுவாங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸும் உங்களுக்கு இருக்குது.
அது இல்லாமல் பிஎஸ்சி எம்எஸ்சி படிச்சுட்டு கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. உதாரணத்துக்கு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிக்கிறாங்கன்னா மெடிசன் தயார் பண்ணுற கம்பெனிஸ் இருக்குல்ல, இது எல்லாமே யார் இருப்பாங்கன்னா பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படித்தவங்க இருப்பாங்க. ஏன்னா கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸில் அவங்க வேலை பண்ணுவாங்க. இது மாதிரி இருக்குது. பிஎஸ்சி மேக்ஸ் படித்தவங்க இந்த டேட்டா சயின்ஸ் ரிலேட்டடான கோர்சஸ் இருக்குல்ல, அதை எடுத்து என்ன செய்யலாம்னா அவங்க ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரீதியாக போகலாம். ஏன்னா இப்போ பெரும்பாலும் நீங்கள் நியூஸ் பேப்பர்லலாம் பார்த்தீங்கன்னா கொரோனா எத்தனை பேருக்குன்னா பெரிய பட்டியெல்லாம் போட மாட்டான், ஒரு சின்ன பொம்மை தான் இருக்கும். கரெக்டாக ஒரு பை சார்ட் மாதிரி போட்டிருப்பான். அந்த பை சார்ட்லேயே அந்த டேட்டாவை யாரெல்லாம் பண்ணுவாங்கன்னா பிஎஸ்சி மேக்ஸ் படித்தவங்க, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படித்தவங்க, இவங்க தான் என்ன செய்வாங்கன்னா அந்த டேட்டாவை தொகுத்து ஒரு சார்ட் மாதிரி காட்டுவாங்க. அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது. சொல்லுங்க, ஒரு பெண்கள் இருக்குதா? சரி, உட்காந்துட்டே கேட்கட்டும். ஒரு கேள்வி வச்சுப்போமா? எப்படி தலைவரே? சரி, இது வந்து எதுமா ஃபார்மசியா? சரி, ஃபார்ம் டி. சரியா? பி ஃபார்ம் தான் அது. சரி, சரி. இப்போ பி ஃபார்ம், அது வந்து பி ஃபார்ம் படிச்சுட்டு தான் நீங்கள் ஃபார்ம் டி போகிற மாதிரி இருக்கும். டைரக்ட் கோர்சஸ் இருக்குன்றீங்களா? சரி, அப்போ நம்ம சர்ச் பண்ணி வேணால் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்த கேள்வி. எப்படி தல மைக் ஒன்று தான் இருக்குது, மாற்றிட்டே இருந்தால் எப்படி? ஒரு 2-3 முடிச்சுட்டு அப்படி எப்படி? சரி. என்ன கோர்ஸுக்குமா? இன்ஜினியரிங்க்கு காலேஜ் ப்ரிஃபர் பண்ணாமல் யூனிவர்சிட்டிஸ் தான் போகணும், எது பெஸ்ட்டுன்னு கேட்குறீங்க? சரி, 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 ஓகே. இப்போ இன்ஜினியரிங்கில் வந்து காலேஜ் ரிலேட்டடாக, அதாவது அண்ணா யூனிவர்சிட்டியோடைய அஃபிலியேட்டட் ரிலேட்டடாக போகிறது பெஸ்ட்டா இல்லை டீம்டு யூனிவர்சிட்டி போகிறது பெஸ்ட்டா அப்படின்னு கேட்குறாங்க. பொதுவாகவே இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் கிடையாது. எந்த கோர்ஸாக இருந்தாலும் கவர்மெண்ட் ரிலேட்டடாக போகிறது தான் பெஸ்ட்டு. கவர்மெண்ட் ரிலேட்டட்னா கவர்மெண்ட்டுடைய யூனிவர்சிட்டிஸ் இருக்கும். இப்போ இன்ஜினியரிங் ஸ்பெசிஃபிக்காக கேட்டதுனால அண்ணா யூனிவர்சிட்டி அதுதான் தமிழ்நாட்டில் டாப் மோஸ்ட் யூனிவர்சிட்டி. சரியா? அதுக்கு கீழே இருக்கிறது தான் அது அஃபிலியேட்டட், அவங்க ப்ரைவேட்டு தான். ஆனால் அண்ணா யூனிவர்சிட்டியோடைய சிலபஸ் வச்சு நடத்துவாங்க. ஸோ நீங்கள் பெஸ்ட்டு போகிறதா இருந்தால் அண்ணா யூனிவர்சிட்டி போகலாம், மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி போகலாம் சென்னையில். அது இல்லாமல் அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன இருக்குன்னா அண்ணா யூனிவர்சிட்டி திருச்சி இருக்குது. சரியா? இது மாதிரி ஆரம்பத்தில் வந்து ஒவ்வொரு பகுதிக்கு ஒவ்வொரு அண்ணா யூனிவர்சிட்டி வச்சாங்க. அது சரியாக ப்ராசஸ் ஆனதுனால திருப்பி பேக் வாங்கிட்டாங்க. பட் அந்த காலேஜஸில் ஸ்டாஃபிங்லாம் நல்லாயிருக்கும். அப்போ கவர்மெண்ட் ரிலேட்டடாக யூனிவர்சிட்டிஸ் தான் பெஸ்ட்டு. டீம்டு யூனிவர்சிட்டி போனீங்கன்னா வேலை வாய்ப்பில் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. இருந்தாலும் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி வழியாக போகிறது தான் பெட்டரான ஒரு ஆப்ஷன். இன்ஜினியரிங் கோர்ஸை பொறுத்த வரைக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது, டீம்டில் படித்தாலும் சரி அண்ணா யூனிவர்சிட்டியில் படித்தாலும் சரி. ஆனால் அண்ணா யூனிவர்சிட்டின்றது ஒரு கவர்மெண்ட் அக்ரிகேட்டட் காலேஜ், அதனால் அது வழியாக போகிறது தான் பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா டீம்டு யூனிவர்சிட்டி போனீங்கன்னா இன்னொரு என்னென்னா கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபாய் 1.25 லட்சம் அளவுக்கு 1 இயருக்கு நீங்கள் செலவு பண்ணணும். ஆனால் நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி வழியாக ஒரு ப்ரைவேட் காலேஜுக்கு போனால் கூட ஒரு 80,000 70,000 60,000 முடிஞ்சிடும். அண்ணா யூனிவர்சிட்டிக்கே டைரெக்டாக நீங்கள் போனால் 20-30,000 முடிஞ்சிடும். அண்ணா யூனிவர்சிட்டி டைரெக்டாக நீங்கள் அட்டாக் பண்ணால், கவர்மெண்ட் காலேஜஸ் அட்டாக் பண்ணால் உங்களுக்கு 20-30,000 உங்களுக்கு வந்து முடிஞ்சிடும். இன்னும் ஒரு கேள்வி கேளுங்க ஆண்கள். புரியல கேள்வி. கேர்ள்ஸ் எந்த காலேஜில் படித்தா சேஃப்டியாக இருக்கும்? கேர்ள்ஸ் எந்த காலேஜில் படித்தா சேஃப்டியாக இருக்கும்? என்ன கோர்ஸுக்கு? என்னவா? சிஎஸ்சி சிஏவா? சிஎஸ்சி ஐடி இன்ஜினியரிங். சரி, ஏன்னா சொல்லும்போது நீங்கள் கோர்ஸையும் சொல்லிடுங்க, அது ரிலேட்டடாக தான் நம்ம பதில் சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
சரி, கேர்ள்ஸு படிக்கிறத பொறுத்த வரைக்கும் இன்ஜினியரிங்கில் வந்து சூட்டபுளான கோர்ஸ் அப்படின்னா பொதுவாக கேர்ள்ஸுக்கு சூட்டபுளான ஒரு ப்ரொஃபஷன்னா டீச்சிங் தான். சரியா? அதான் கரெக்டான ப்ரொஃபஷன். இல்லை, இன்ஜினியரிங்கில் நீங்கள் சிஎஸ்சி ஐடி எடுக்கிறதா கரெக்டான ஆப்ஷன் கேர்ள்ஸை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இப்போ மெக்கானிக்கல் எடுத்தாலும் சரி, ஆட்டோமொபைல் எடுத்தாலும் சரி, சிவில் எடுத்தாலும் சரி, இன்னும் எந்த இன்ஜினியரிங் கோர்ஸ் எடுத்தாலும் உங்களுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அதிகமாக இருக்கும். இப்போ மெக்கானிக்கல் எடுத்தால் நீங்கள் ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு போகணும், கெமிக்கல்னால் நீங்கள் கெமிக்கல் கம்பெனிக்கு போகணும், சிவில்னால் நீங்கள் வந்து ஃபீல்டுக்கு போகணும். ஆனால் சிஎஸ்சி ஐடி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஆஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். காலேஜை பொறுத்த வரைக்கும் எது சேஃப் இல்லைன்றது வந்து அங்கே உள்ள அந்த என்விரான்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம முடிவெடுக்கணும். ஏன்னா கோஎட் மாதிரியான காலேஜஸ், அதாவது ஒன்லி கேர்ள்ஸுக்கே இன்ஜினியரிங் காலேஜ் அப்படி கிடையாது. சரியா? கேர்ள்ஸுக்கு மட்டும் தனியான இன்ஜினியரிங் காலேஜ்னு கிடையாது. கண்டிப்பாக கோஎட் ஸ்ட்ரக்சரில் தான் இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்கும். ஆனால் என்ன கேட்டிங்கன்னா சில காலேஜஸ் கேர்ள்ஸுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கக்கூடிய காலேஜஸ் இருக்குது. உதாரணத்துக்கு இந்த பகுதியில் நமக்கு அவ்வளோ தெரியல. இப்போ சென்னையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பனிமலர், சரியா, அது ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டியூட் தான், அண்ணா யூனிவர்சிட்டி கீழே இருக்கக்கூடியது தான், ஆனால் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். அதே மாதிரி ஜேபிஆர், சத்யபாமாவில் கூட அவ்வளோ கிடையாது, சென்ட் ஜோசப்ஸ், இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஈஸ்வரி நகர், இவங்கெல்லாம் வந்து கேர்ள்ஸுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக, அதாவது ரொம்ப கேர்ள்ஸ் பாய்ஸ்லாம் வந்து ரொம்ப மிங்கிள் ஆகாமல் கோர்ஸ் படிக்க வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புள்ள காலேஜஸ் சிஎஸ்சி ஐடி. கேள்வி ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இப்போ ஆண்களில் முடிச்சிருவோமா? ஆண்களில் எதுவும் கேள்வி இருக்கா? மைக்கை கொடுங்கம்மா கொஞ்சம். இல்லை, ஒரு 3 கேள்வி இங்கே முடிச்சிருவோம், அப்படியே 3 வந்துடும். என்ன கோர்ஸு? பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்கில். சரியா? சரி, பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்க்கு உள்ள ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பயோமெடிக்கல் பொறுத்த வரைக்கும் ஃபாரின்லேயும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, இந்தியாவிலையும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஆனால் பயோமெடிக்கலில் வந்து என்னென்னா, நீங்கள் அந்த கோர்ஸ் தேர்ந்தெடுப்பதாக இருந்தால் உங்களுடைய ஹெல்த்தையும் கான்ஷியஸ் பண்ணணும். ஏன்னா பொதுவாக இந்த கெமிக்கல் இன்ஜினியரிங் எடுக்கிறவங்க, பெட்ரோ கெமிக்கல் எடுக்கிறவங்க, மெரைன் இன்ஜினியரிங் எடுக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் என்னென்னா ஒரு ஸ்கின் டிசீஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ மெரைன் இன்ஜினியரிங் எடுக்கிறீங்கன்னா கடலுக்கு போகணும். கடலுக்கு போனீங்கன்னா ப்ளூ சீ டிசீஸ்னு ஒன்று சொல்லுவாங்க, ஒரு நோய், அது ஸ்கின் வந்து கொஞ்சம் ப்ளூயிஷாக மாறும். அதே மாதிரி கெமிக்கலில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் அதே மாதிரி கன்சர்ன்ஸ் வந்து இருக்குது. இப்போ பயோமெடிக்கல் இருக்கிறவங்க நீங்கள் கெமிக்கலோட தொடர்பு படுத்தி இருக்க வேண்டிய ஒரு கோர்ஸ் அது. சரியா? இப்போ அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே இருக்கும். இப்போ ஸ்பிக் இருக்குல்ல, தூத்துக்குடி ஸ்பிக் இருக்கா? ஸ்பிக்குன்னு சொல்லியிருப்பாங்கல்ல, எல்லா இடத்துலையும் இருக்கும். ஸ்பிக்குன்றது கெமிக்கல் இண்டஸ்ட்ரி, அங்கே பயோகெமிக்கலுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அடுத்து என்னென்னா மெடிசன் தயார் பண்ணுற கம்பெனிஸ். சரியா? இது பெரும்பாலும் எங்கே இருக்கணும்னா கடலோர மாவட்டத்தில் தான் மெடிசன் தயார் பண்ணுற கம்பெனி இருக்கும். ஏன்? தண்ணியும் எடுத்துக்கலாம், வேஸ்ட்டையும் கொண்டு போய் தண்ணியில் கலந்துடலாம், அது வேறு சப்ஜெக்ட் வச்சுங்களேன். இப்போ இந்த ரெண்டையும் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு கடலோரத்தில் தான் இருக்கும். இப்போ கடலோர மாவட்டத்தில் காரைக்கால், காரைக்குடி இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மெடிசன் தயார் பண்ணுற கம்பெனிஸ் வந்து இருக்குது. இப்போ அங்கேயே என்ன செய்யலான்னா இந்த பயோ படித்தவங்க வந்து போய் சேர முடியும். உங்களுக்கு வந்து இந்தியாவிலே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஆனால் கம்பேரிட்டிவ்லி மற்ற இன்ஜினியரிங் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது ஆப்பர்ச்சுனிட்டி லெவல் வந்து ஒரு 50% தான் இருக்கும். சரியா? அது ஓப்பனாக சொல்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு வந்து நீங்கள் மெக்கானிக்கல் படிக்கிறீங்க, எலக்ட்ரானிக்ஸ் படிக்கிறீங்க, சிவில் இன்ஜினியர் படிக்கிறீங்கன்னா உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் 100% இருக்குன்னா, பயோ மெடிக்கல் பண்ணுறவங்க வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம்மியாக இருக்கும். ஏன் கம்மியாக இருக்குன்னா, ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்து லேபில் ஒர்க் பண்ணுறவங்க 10 பேர் தான் இருப்பான், அந்த இன்ஜினியரிங்காக ஒர்க் பண்ணுறவங்க ஒரு 100 பேர் இருப்பான். அப்போ 10 பேரில் நம்ம போய் போட்டி போடுற மாதிரி இருக்கும். அதனால் அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக நம்ம படிக்கணும். இன்றைக்கு பெரும்பாலும் ஒரு செய்தி நம்ம மறந்துட்டோம். என்னென்னா, ஒரு எந்த கோர்ஸ் படித்தாலும் பெரும்பாலும் என்னென்னா கேள்விப்பட்ட செய்திகள் என்னென்னா 3 வருஷம் டிகிரி, 4 வருஷம் டிகிரி அப்படின்ற மாதிரி படிக்கக்கூடாது. 10ல் ஃபஸ்ட்டாக வந்து படிக்கணும். 10ஓட 11 நான் போய் படிக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக வேலை தரமாட்டான். ஏன்? இன்னைக்கு இருக்கக்கூடிய கார்பரேட்ஸ்லாம் பல $1 மில்லியன் அவன் வந்து முதலீடு பண்ணி உங்களுக்கு வேலை கொடுக்குறான்.
உதாரணத்திற்கு ஒரு கடைக்கு நீங்கள் ஆள் வேலை எடுக்கிறீங்கன்னு வச்சுங்க, எவ்வளோ கேள்வி கேட்குறோம். ஒரு டிரைவரை வேலைக்கு எடுத்தால் ஸ்பீட் பிரேக்கரில் கரெக்டாக ஓட்டுவீங்களா, வண்டியை மெதுவாக ஓட்டுவீங்களா, இதெல்லாம் கேள்வி கேட்குறோம்ல. ஒரு மல்டி மில்லியன் டாலர் அளவுக்கு டர்ன் ஓவர் பண்ணுற கம்பெனியில் எவ்வளோ கேள்வி கேட்பான். அந்த அளவுக்கு நம்முடைய திறமையை இன்ஜினியரிங்கில் வளர்த்துக்கணும். சரியா? அப்போ தான் நம்ம அந்த 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 கம்பெனிஸில் போய் நம்ம பிளேஸ் ஆக முடியும். சரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்தால் பேராமெடிக்கல் போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்துட்டு பேராமெடிக்கல் போகிறது வந்து உங்களுக்கு நல்ல வேல்யூ. ஆப்பர்ச்சுனிட்டி கம்மியாக இருந்தாலும் நீங்கள் டாப் மோஸ்ட்டாக நல்ல மார்க்கோடு வந்தீங்கன்னா ஒரு மாத்திரையை புதுசாக கண்டுபிடிக்கக்கூடிய அதிகாரம் வந்து ஃபார்ம் டி படித்தவங்களுக்கு தான் இருக்கும். எம்ஃபார்ம் படித்தவங்களாம் அதுக்கு கீழே தான் இருப்பான். இதை எடுத்துகிட்டு வா, அதை எடுத்துகிட்டு வா, இந்த கெமிக்கல் போடு, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. ஆனால் ஃபைனலாக சர்டிஃபை பண்ணுறவங்க யாருன்னா ஃபார்ம் டி படித்தவங்க தான். இந்த மாத்திரையை கொண்டு போயிட்டு இது பயன்படுத்தலாம், இந்த நோய்க்கானது அப்படின்றத சர்டிஃபை பண்ணுறவங்க ஃபார்ம் டி படித்தவங்க. சரியா? அந்த கேள்வியும் நமக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ். இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு பேராமெடிக்கல் எடுக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு பேராமெடிக்கல் எடுக்கிறது வந்து அட்வைசபிள் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு பயாலஜி குரூப்பே வராது. ஸோ பயாலஜி இருக்கக்கூடிய அந்த குரூப் தான் எடுக்கணும். எய்தர் பியூர் சயின்ஸ் இல்லை மேக்ஸோடு வரக்கூடிய ஃபஸ்ட் குரூப். இது ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு தான் நீங்கள் பேராமெடிக்கல் வந்து போகணும். ஏன்னு சொல்கிறேன்னா, சில பேராமெடிக்கலுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் அட்வைசபிள் கிடையாது. ஏன்னா வந்து உங்களுக்கு பயாலஜி உள்ளே போயிட்டு அந்த ஆர்கானிசம்ஸ் பற்றி தெரிஞ்சால் தான் நீங்கள் போயிட்டு பேராமெடிக்கல் படிக்க முடியும். நீங்கள் எந்த பயாலஜி சம்மந்தமாக எந்த டச்சும் இல்லாமல் டைரெக்டாக போயிட்டு பேராமெடிக்கல் படிச்சிங்கன்னா உங்களுக்கு எதுவுமே மண்டையில் ஏறாது. அது வந்து அட்வைசபிளும் கிடையாது. சயின்ஸ் குரூப் எடுத்துகிட்டு தான் பேராமெடிக்கல் போகணும். டிப்ளமோ கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் முடித்தா என்ன வேலைக்கு போகலாம்? சரி, டிப்ளமோ கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், டிப்ளமோ இன்ஜினியரிங். சரி, டிப்ளமோ இன்ஜினியரிங் நான் ஏற்கனவே கவர் பண்ணிட்டேன். டிப்ளமோ இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் ஒரு இன்ஜினியர் என்னென்ன இண்டஸ்ட்ரியெலாம் வேலை பண்ணுறானோ அங்கே எல்லாமே டிப்ளமோ இன்ஜினியர் போக முடியும். உதாரணத்துக்கு மெக்கானிக்கல்னு எடுத்துகிட்டா ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியில் இருக்க முடியும். ஆனால் டிப்ளமோ மட்டும் படிச்சுட்டு நிறுத்திடாதீங்க. தயவு செய்து டிப்ளமோ படிச்சுட்டு மட்டும் நிறுத்திடாதீங்க. ஒன்று கரஸில் இன்ஜினியரிங் பண்ணுங்கள். அப்படி பொருளாதார சூழ்நிலை தொடர்ச்சியாக வேலைக்கு போகணுன்னா கரஸில் இன்ஜினியரிங் பண்ணுங்கள். அப்படி இல்லை வேலையை விட்டுட்டு என்னால் படிக்க முடியும்னா ஒரு 2 வருஷம் வேலை பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இன்ஜினியரிங் படிங்க. இல்லைன்னு சொன்னால் பொருளாதாரம்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா டிப்ளமோ முடிச்சுட்டு இன்ஜினியரிங் செகண்ட் இயரில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணுவீங்க. ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரீஸில் உங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கும். எங்கெல்லாம் இன்ஜினியர் போய் வேலை செய்கிறானோ அவனுக்கு கீழே டிப்ளமோ இன்ஜினியர் தான் இருப்பான். இப்போ நான் இன்ஜினியர், எனக்கு கீழே ஒரு 10 டிப்ளமோ இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க. ஆனால் அவனுக்கு இன்ஜினியர் போஸ்டிங்க்கு வர முடியுமானா வர முடியாது. ஏன்னா இன்ஜினியரிங் போஸ்டிங் வரதுக்கு இன்ஜினியரிங் என்ற டிகிரி வேணும். அவன் கடைசி வரைக்கும் அதே லெவலில் தான் இருக்க முடியுமே தவிர அடுத்த லெவலுக்கு போக முடியாது. என்ன இது? இஸ்லாம் ஃபேஷன் டிசைனிங்கா? 10th முடிச்சுட்டு ஃபேஷன் டிசைனிங் பண்ணலாமான்னு கேட்குறாங்க. சரி, ஃபேஷன் டிசைனிங் பொறுத்த வரைக்கும் மார்க்க ரீதியாகவும் அதில் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஒரு கோர்ஸை நம்ம எடுக்கிறோன்னா அதையும் நம்ம சேர்த்து பார்க்கணும் இல்லையா? ஏன்னா இன்றைக்கி உலகத்துக்கு மட்டும் நம்ம பயணிக்கல, மறுமைக்கும் சார்ந்து தான் நம்ம பயணம் செய்கிறோம். அப்போது சில கோர்சஸ் பார்த்திங்கன்னா மார்க்க ரீதியான ஒரு சில நிலைப்பாடுகளை வந்து தகர்த்தெறிந்து பயணிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். உதாரணத்துக்கு பியூட்டிஷியன் இருக்குல்ல, அது வந்து மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட ஒன்றாக இருக்குது. சில விஷயங்கள்லாம் தடை செய்யப்பட்டிருக்கும். அதே மாதிரி தான் ஃபேஷன் டெக்னாலஜி. ஃபேஷன் டெக்னாலஜியில் 2 வகை இருக்குங்க. ஒன்று வந்து தடுக்கப்பட்ட ஆடைகளை டிசைன் பண்ணக்கூடிய ஒன்று, அது ஒரு வகை இருக்குது. அது இல்லாமல் அப்பரல் டெக்னாலஜின்னு இருக்குது, அதுக்கு நீங்கள் போகலாம். ஃபேஷன் டெக்னாலஜின்றது தடுக்கப்பட்ட ஆடைகளை டிசைன் பண்ணுறவங்க. ஆனால் அப்பரல் இன்ஜினியரிங் என்ன ஆகும்னா, இப்போ நான் ஷர்ட் போட்டிருக்கேன்ல, இந்த ஷர்ட்டையே ஒரு இன்ஜினியர் தான் டிசைன் பண்ணியிருப்பான். அவங்க தான் அப்பரல் டெக்னாலஜி படித்தவங்க. அப்போ அப்பரல் இன்ஜினியரிங் நீங்கள் எடுத்து போகலாம். இன்கேஸு துணி ஆடைகள் ரீதியாக அதை வந்து அலங்கரிக்கிறது ரீதியாக ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அப்பரல் டெக்னாலஜி எடுத்திங்கன்னா இன்றைக்கு பீட்டர் இங்கிலாண்டு இந்த மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்கள் இருக்குல்ல, அந்த ஆடைகள் தயார் பண்ணக்கூடிய நிறுவனம், அதில் போய் டிசைன் இன்ஜினியராக நீங்கள் போக முடியும். ஸோ அப்பரல் டெக்னாலஜி எடுக்கிறது பெஸ்ட். நிறைய வருது.
சரி, என்னாச்சு? ஒரு சின்ன என்னென்ன 10th முடிச்சுட்டு படிக்கலாமான்னு கேட்குறீங்களா? 10th முடிச்சுட்டு படிக்க முடியாது. நீங்கள் 12th வந்து ஏதாவது +1 +2 எடுத்துகிட்டு தான் நீங்கள் அப்பரல் இன்ஜினியரிங் படிக்க முடியும். 10th நீங்கள் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி உள்ளதை எடுக்கலாம். ஆனால் காமர்ஸ் போகாதீங்க, அது திருப்பி வேஸ்ட் தான். நீங்கள் அக்கௌண்ட்ஸ் எப்படியும் போகிறதில்ல. பயாலஜியும் போகாதீங்க, ஏன்னா பயாலஜி இதான் எடுக்க போகிறோன்னு தெரிஞ்சால் பயாலஜிக்கு போய் நீங்கள் அதில் சிரமப்பட தேவையில்லை. மெடிக்கல் போகிறவங்க தான் பயாலஜி எடுக்கணும். ஸோ மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி காம்பினேஷனில் இருக்கிற ஃபஸ்ட் குரூப்பும் எடுக்கலாம், செகண்ட் குரூப்பும் நீங்கள் எடுத்து போகலாம். கவர்மெண்ட் காலேஜஸ் வந்து இதில் அப்பரலில் ரொம்ப கம்மி தான். இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரி பெரிய கவர்மெண்ட் காலேஜஸில் தான் இருக்கும். ப்ரைவேட்டாக சில இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது, அதாவது நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி, இது வந்து தரமணி அந்த ஈசிஆர் ரோட்டில் வந்து இருக்குது சென்னையில். அங்கே நீங்கள் போய் படிக்கலாம். அது வந்து நேஷ்னலைஸ்டு, அதாவது மத்திய அரசாங்கத்தால் வைக்கக்கூடிய ஒரு நிறுவனம். அங்கே போய் நீங்கள் படிக்கலாம். அதுக்கு என்ட்ரன்ஸ் எழுதணும், NIFTன்னு சொல்லுவாங்க, நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி. அங்கே நீங்கள் தனியாக +1 +2 முடிச்சுட்டு நீங்கள் வந்து என்ட்ரன்ஸ் எழுதிட்டு தான் நீங்கள் வந்து போகிற மாதிரி இருக்கும். மெடிக்கலுக்கு என்னது ஆயுர்வேத படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதுல அதுக்கு ஃபியூச்சர் இருக்கான்னு கேட்குறாங்க. சரி, மெடிக்கலுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை ஏன் ஆயுர்வேதாக்கு கொடுக்கறதில்ல? டச் தெரப்பி இது மாதிரி பல விஷயங்கள் வந்து வந்துருச்சு. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ எப்படி மெடிக்கலுக்கு வந்து பல டிகிரி இருக்கோ அதே மாதிரி வந்து இன்றைக்கி ஆயுர்வேதாக்கும் பல டிகிரிஸ் வந்து வந்துருச்சு. இந்த கேள்வி வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், எங்கே படிக்கணும் என்ன படிக்கணுன்றதை பற்றி தான் இருக்கணும். நிறைய பேர் எப்படி எழுதி கொடுத்துருக்கீங்கன்னா, எனக்கு வந்து டாக்டரை பற்றி சொல்லுங்கள், அப்புறம் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்னா என்னன்னு சொல்லுங்கள், அப்புறம் டீச்சர்னால் என்னன்னு சொல்லுங்கள், போலீஸ்னால் என்னன்னு சொல்லுங்கள். இப்படி கேள்வி எழுதி கொடுத்தீங்கன்னா, இதை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தோம்னா கேள்வியாக ஒன்று இருக்கும்ல, இது எங்கே நான் படிக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வியாக கேட்டிருப்பாங்க. அதுக்கு பதில் சொல்ல முடியாது. பிஃபார்ம்னா என்னன்னு ஒருத்தர் கேட்குறாங்க. இதெல்லாம் நீங்கள் சாதாரணமாக கூகுளில் சர்ச் பண்ணாலே பிஃபார்ம்னா என்னன்னு வந்துடும். இந்த பிஃபார்மை எங்கே படிக்கணும், எந்த காலேஜில் படித்தா வேல்யூ, அதுக்கு எவ்வளோ மார்க் எடுக்கணும், இது மாதிரி உங்கள் கேள்வியை வந்து நீங்கள் அமைத்து கொள்ளணும். அதை விட்டுட்டு நீங்கள் வந்து அந்த கோர்ஸை பற்றி சொல்லுங்கன்னு சொன்னால் அது போய்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி லிஸ்ட்டு தான் நிறைய இருக்குது. சரியா? அதனால் வந்து தலைப்பு என்னென்னா, என்ன படிக்கலாம், எங்கு படிக்கலாம், அதுதான் தலைப்பு. சரியா? அது ரிலேட்டடாக கேளுங்க. சரி, இப்போ வந்து இப்போ எப்படி MBBSஸும் BDSஸும் டிகிரி இருக்கோ அது மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா BHS, அது வந்து ஹோமியோபதி சம்மந்தமாக டிகிரி இருக்குது. அதே மாதிரி சித்தா சம்மந்தமாக டிகிரி இருக்குது, ஆயுர்வேதிக் சம்மந்தமாக டிகிரி இருக்குது, யுனானி சம்மந்தமாக டிகிரி இருக்குது, நேட்ரோபாலஜி அது சம்மந்தமாக டிகிரி இருக்குது. இதில் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ்னால், பக்கத்தில் லாங்குவேஜ் போட்டிருக்கோம்ல, இங்கிலீஷ், தமிழ், இங்கிலீஷ், சான்ஸ்கிரிட், உருது, அரபின்னு. இந்த டிகிரி படிக்கிறவங்களுக்கு இந்த லாங்குவேஜ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், யுனானி இருக்குல்ல, யுனானியுடைய மருந்துகள், அதாவது ஆரம்ப காலகட்டத்தில் பூர்வீகமாக உள்ள மருந்துகள்லாம் எந்த லாங்குவேஜில் இருக்குன்னா உருதுவில் தான் இருக்கும். சரியா? அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஹோமியோபதிக்கு இங்கிலீஷ், இந்த லாங்குவேஜ் தெரிஞ்சவங்க அந்த டிகிரி கண்டிப்பாக படிக்கலாம். ஏன்னா இப்போ நாட்டு மருந்தை நோக்கி மக்கள் போயிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் பல பேர் என்ன செய்கிறோன்னா, தனியாக ஒரு இன்ஸ்டியூட்டில் போயிட்டு கற்றுக்கிட்டு நம்ம ஒரு கடை வச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறோம். அதை விட ப்ரிஃபரபிள் என்னென்னா, இந்த மாதிரி டிகிரி வாங்கிட்டால் பெஸ்ட்டாக இருக்கும். கவர்மெண்ட் ரீதியாகவே இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது, அதை நீங்கள் பார்த்துட்டு என்ன செய்யலாம்னா ஒரு டிகிரி சர்டிஃபிகேட்டோடையே நீங்கள் ஹாஸ்பிட்டல்ஸ் வைக்கலாம். ஆயுர்வேதம் வச்சாலும் சரி, டச் வச்சாலும் சரி, இது மாதிரி நீங்கள் வைக்கலாம். இதில் இது கரெக்டாக அது கரெக்டானு கேள்வி கேட்காதீங்க, அது நீங்கள் எடுத்துக்கங்க. ஹோமியோபதி போகிறீங்களோ, ஆயுர்வேதிக் போகிறீங்களோ, டச் தெரப்பி போகிறீங்களோ, டாக்டர்கிட்ட போகிறீங்களோ, இது வந்து உங்கள் முடிவு. இது கோர்ஸ் சம்மந்தமான உள்ள டீட்டெயில்ஸ். டிகிரி படிச்சுட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, ஆயுர்வேதிக் போனாலும் சரி, என்ன இதுக்கு போனாலும் சரி போங்க இன்ஷால்லா. சரி, JEE எக்ஸாம் படிக்கிறதுக்கு கோச்சிங் எங்கே எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. பொதுவாக JEE-ஆக இருக்கட்டும், கேட் எக்ஸாமாக இருக்கட்டும், JEE-ன்றது எதுக்கு எழுதக்கூடிய எக்ஸாம்? யார் இன்ஜினியரிங் ஆஸ்பிரேஷன்? IIT. சூப்பருங்க, நல்லது, கரெக்டு தான். IITக்கு சொல்லுங்கள், NIT, IIT, இதுக்கு தான் JEE எழுதுவாங்க, ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். இது வந்து இன்ஜினியரிங்க்கு இருக்கக்கூடியது. இன்ஜினியரிங்லேயே இந்தியாவிலேயே டாப் மோஸ்ட் கல்லூரினா IIT தான், இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. அதுக்கு அடுத்த நிலையில் உள்ள கல்லூரினா நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. அதுக்கு அடுத்த நிலை உள்ள கல்லூரினா அண்ணா யூனிவர்சிட்டி, அதாவது ஒவ்வொரு ஸ்டேட்டில் உள்ள கல்லூரி. சரியா? இப்போ IITயில் ஒருத்தர் சேரணும்னா
ஜேஇஇ ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எழுதணும். 12th மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட்ஸ் இருக்கணும். அவன் ஐஐடியில் ஜேஇ ஆன்லைனில் போடுவாங்க, அந்த எக்ஸாமை எழுதணும். அந்த எக்ஸாம் பெரிய கோச்சிங் சென்டர்னு கேட்குறீங்க. என்னோட ப்ரிஃபரன்ஸ் என்னென்னா 8th சரியா, 8th 12th வரைக்கும் உள்ள பேசிக் சப்ஜெக்ட்ஸை பக்காவாக நீங்கள் தரோ பண்ணிங்கன்னா ஜேஇ எக்ஸாமை வந்து நீங்கள் ஷைன் பண்ணலாம். எல்லா கொஷனுமே எங்கேருந்து கேட்பாங்கன்னா 8th 9th 10th 11th 12th இதில் இருந்தால் பேசிக்காக கேட்பாங்க. கோச்சிங் சென்டர்ஸ் இருக்குது, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் தஞ்சாவூர் சுற்றி இருக்கான்றது தெரியலை. சென்னையில் வந்து அதிகமான கோச்சிங் சென்டர்ஸ் இருக்குது. ஆனால் என்னென்னா பல ஆயிரங்கள் செலவு பண்ணி நம்ம போகணும். ஒரு மாதம் 2 மாதம் கோர்ஸ் தான். காலையில் 6-7 மணிக்கு போனீங்கன்னா நைட்டு 9 மணிக்கு தான் விடுவாங்க. ஒரு மாதத்தில் உங்களுக்கு அந்த ஃபுல்லாக கரைச்சி குடிச்சிருவாங்க. ஆனால் அது அவ்வளோ ஸ்பீடாக நம்மளால் கிராப் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். 8th to 12th சிலபஸில் இருந்து தான் ஐஐடி ஜேஇயில் கொஷின்ஸ் கேட்பாங்க. சரியா, எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பல பேர் வந்து நீட்டை பார்த்து கூட பயப்படுவீங்கல்ல. சிம்பிளாக என்னென்னா, ஒருத்தர் கிரிக்கெட் விளாட்றான். சரியா, ஐபிஎல்லாம் போயிட்டுருக்கா தம்பி, எல்லோரும் பார்க்குறீங்களா? நல்லா போயிட்டுருக்கா மேட்ச்லாம்? சொல்லலாமா வேணாமா, ஏதாவது சொல்லுவாரோன்னு யோசிக்கிறாப்புல. சரி, இப்போ இது மாதிரி வந்து கிரிக்கெட் பால் அடிக்கிறாங்கன்னு வச்சுங்க. பால் கையில் பட்டு வெளியே ஜம்ப் ஆகுது. இது என்னன்னு கேட்பான். சிபிஎஸ்சியுடைய கொஷின்ஸ் நீட்டில் ஐஐடியில் இதாக இருக்கும். இது என்னென்னா நியூட்டன்ஸ் 3rd law, அவ்வளோதான். ஒரு பந்து வந்ததுன்னா ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன்ஸ். இது மாதிரி தான் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் இருக்கும். கோச்சிங் சென்டர் வேணால் நீங்கள் சென்னையில் வந்து படிக்கிறது தான் உங்களுக்கான அதிக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிடைக்கும். நீங்கள் இங்கே உள்ள கோச்சிங் சென்டர்ஸ் படித்தா எந்த அளவுக்கு பெனிஃபிட்டாக இருக்குன்றது எனக்கு தெரியல. ஆனால் சென்னை ரிலேட்டடாக நீங்கள் வந்து படிக்கும்போது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஜேஇயில் 2 எக்ஸாம் இருக்குது. ஒன்று ப்ரிலிம்ஸ், இன்னொன்று செகண்டரி. ஃபைனல் எக்ஸாம் எழுதினா தான் நீங்கள் ஐஐடியில் சேர முடியும். ஆனால் ப்ரிலிமினரியில் நீங்கள் பாஸ் ஆகிட்டாலே என்ஐடியில் சேர முடியும். என்ஐடி வந்து திருச்சியில் கூட இருக்குது, அங்கே கூட நீங்கள் சேரலாம். பிபிஏ லாஜிஸ்டிக்ஸா எங்கே படிக்கலாம்? கல்லூரி கேட்குறீங்களா? கல்லூரி பொறுத்த வரைக்கும் உங்கள் ஏரியா நீங்கள் பார்த்தா அது வந்து நம்ம சர்ச் பண்ணி தான் சொல்லணும். ஏன்னா காலேஜஸை பொறுத்த வரைக்கும் என்னென்ன காலேஜ் இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம அந்த வெப்சைட் சொன்னோம்ல, அதில் நீங்கள் பிபிஏ செலக்ட் பண்ணி நீங்கள் படிக்கலாம். லாஜிஸ்டிக்ஸ் வந்து இப்போ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஆனால் ஒரே ஒரு ஃபீட்பேக் என்னென்னா, பிபிஏ லாஜிஸ்டிக்ஸ் பண்ணிவிட்டு எம்பிஏ லாஜிஸ்டிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா பிபிஏ லாஜிஸ்டிக்ஸோடு நிறுத்தாதீங்க. கண்டிப்பாக பிபிஏ லாஜிஸ்டிக்ஸ் கழிச்சு எம்பிஏ லாஜிஸ்டிக்ஸ் வந்து பண்ணுங்கள். அதிகமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஷிப்பிங் இண்டஸ்ட்ரீஸில் இருக்குது, பல இடத்துல வந்து இருக்குது. அதே மாதிரி மெக்கானிக்கலும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். கோர் இன்ஜினியரிங்கை விட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம்மியாக இருக்கும். அதுக்கு நீங்கள் மெக்கட்ரானிக்ஸ் ரிலேட்டடாக, ஆட்டோமொபைல் ரிலேட்டடாக போகணுன்னா மெக்கானிக்கல் படிக்கிறது பெஸ்ட்டு. எலக்ட்ரானிக்ஸ் சேர்த்து நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு கம்மி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும், ஆனால் வேல்யூ இருக்குது. ஏன்னா இப்போது இவி இன்ஜின்ஸ் வந்து அதிகமாக இந்தியாவில் இப்போ தயார் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஃபோர்ட் மாதிரி கம்பெனிஸ்லாம் வந்து திருப்பி இந்தியாவில் உள்ளே வரதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குது இவி இன்ஜின்ஸில். சரியா, பெட்ரோல் இல்லாமல் பேட்டரி ரிலேட்டட் ஃபாரினில் மெக்கட்ரானிக்ஸ்க்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்குது. சரி, ஐடி ரிலேட்டடாக கேட்டிருக்கிறாங்க. பிடெக்கு ஐடி என்ன, பிடெக்கும் பிஇக்கும் என்ன வித்தியாசம்? அதே மாதிரி வந்து பிடெக் ஐடி படிக்கலாமா, படித்தா தொடர்ச்சியாக படிச்சுட்டு இருக்கணுன்றாங்க, இப்படின்லாம் சொல்கிறாங்க. கல்வியை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக படிக்க தான் செய்யணும், அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. பிடெக் 4 வருஷம் முடிச்சுட்டு வேலை படித்து நான் ஜாலியாக அப்படியே சம்பளம் வாழ்ந்துட்டு இருந்தேன்னா அவ்வளோதான், நீங்கள் அங்கேயே தான் இருக்கணும், நீங்கள் முன்னேறவே முடியாது. நீங்கள் ஆஃபீஸ் போனாலும் இன்ன வரைக்கும் நாங்களே படிச்சுட்டு தான் இருப்போம். படிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு கோர்ஸ், ஒவ்வொரு டெக்னாலஜி. மெக்கானிக்கலை விட ஐடி சிஎஸ்சியில் வந்து அதிகமான ட்ரெண்ட் இருக்குது. நம்ம ஆரம்பத்தில் C++ன்னு பார்த்துருப்போம், அடுத்த ஜாவா, அடுத்த பைத்தான், அப்படியே ட்ரெண்டு வந்து என்ன ஆகும்னா அடுத்தடுத்த கண்டுபிடிச்சிட்டே போவோம். அப்போ அப்படி கண்டுபிடிப்புகள் போகும்போது நம்மளை அப்கிரேட் பண்ணிகிட்டே இருக்கும். சரியா, அப்கிரேட் பண்ணிகிட்டே இருந்தால் தான் நம்ம அடுத்தடுத்த முன்னேறலாம். இல்லைனா அதே லெவலில் தான் நீங்கள் இருப்பீங்க. கண்டிப்பாக அடுத்தடுத்த படிக்க வேண்டிய இது இருக்கும். ஆனால் டிகிரியை பொறுத்த வரைக்கும் அது போதுமானது தான். பிடெக்கும் பிஇக்கும் பெருசாக வித்தியாசம் இல்லைங்க. டெக்னாலஜின்னு பேர் வந்துச்சுன்னா பிடெக்கு, பிஇனா இன்ஜினியரிங், அதில் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. அப்புறமா சாஃப்ட்வேர் ஏஇ சம்மந்தமாக கேட்டிங்க. ஏஇ டெக்னாலஜியில் பிளேஸ்மெண்ட்ஸ் கிடைக்குமா அப்படின்னு? கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ உள்ள எல்லா இண்டஸ்ட்ரீஸுமே ஏஇயை நோக்கி தான் போகிறாங்க, இன்க்ளூடிங் மெக்கானிக்கல் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ். சரியா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் இப்போ பூமில் இருக்குது. ஆனால் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கம்மியாக இருக்குன்றதுனால
சாஃப்ட்வேர் படிச்சுட்டு, ஏற்கனவே நான் அந்த பதிலை சொல்லிட்டேன், சாஃப்ட்வேர் படிச்சுட்டு நீங்கள் ஏஐ டெக்னாலஜி கோர்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பல மடங்கு அதிகமாக இருக்கும். சரியா? நீங்கள் வர வேண்டிய வே வந்து அப்படி தான் வரணும். டைரெக்டாக கொண்டு வந்து ஆர்டிஃபிஷியல் மட்டும் படிச்சுட்டு உள்ளே வராதிங்க, அது உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸை கம்மி ஆக்கிடும். மைக்கில் ஏதோ கேட்குறாங்க. சரி, எதுமா சிஇஓ ஃபுல் ஃபார்ம் என்ன? சிஇஓன்றது ஒரு பதவி. சரியா? டிசிக்னேஷன் தான் அது. சிஇஓன்றது சீஃப் இன்ஜினியரிங் ஆஃபீஸர்ன்றது ஒரு பதவி. அதாவது சிஇஓ அப்படிங்கிறவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு கீழே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து இருக்கும். இப்போ உதாரணத்திற்கு ஹியூமன் ரிசோர்ஸஸ் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் இருக்கும், அதே மாதிரி அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கும், அட்மின் டிபார்ட்மெண்ட் இருக்கும், அதே மாதிரி வந்து சில மேனேஜர்ஸ் வச்சுருப்பாங்க. இந்த டிபார்ட்மெண்ட்ஸோடைய ஹெட்டு தான் சிஇஓ. உதாரணத்திற்கு தலைவர் மாதிரி சிஇஓ தான் தலை, அவர் தான் ஆர்டர் பண்ணுவார், அவருக்கு கீழே இந்த டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இயங்கும். அது வந்து ஒரு பதவி, அது படிப்பு கிடையாது. படிப்பாக இருந்தால் நம்ம சொல்லலாம் அது பதவி. நீங்கள் வந்து சிஇஓவாக ஆகணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் என்ன படிக்கலாம் அப்படின்னா, ஹெச்ஆர் மேனேஜ்மெண்ட் கோர்சஸ் வந்து நீங்கள் படிக்கலாம். எம்பிஏ மேனேஜ்மெண்ட் கோர்சஸ் இருக்குல்ல, அதை நீங்கள் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க, அந்த இதை எடுத்து நீங்கள் படிக்கலாம். அதே மாதிரி வந்து சிஏ படிக்கலாம், சிஏ சிஎம்ஏ இந்த குரூப்ஸ் எடுத்து நீங்கள் படிச்சிங்க அப்படின்னு சொன்னால் சிஇஓவாக கூட உங்களை வந்து ஒரு கம்பெனியில் வந்து நியமிப்பாங்க. சரி, அடுத்தபடியாக வந்து மோஸ்ட் டிமாண்ட் இருக்கும் மெடிக்கல் கோர்ஸ் என்ன? நீட் இல்லாமல். நீட் இல்லாமல் நம்ம ஏற்கனவே சொன்னது தான். நீங்கள் நீட்டு இல்லைன்னா நீங்கள் பேராமெடிக்கல் கோர்சஸ் தான் போகிற மாதிரி இருக்கும். டிமாண்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நோயை வச்சு தான் டிமாண்டு. மெடிக்கல் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் அப்படி தான். இது வந்து நோயின்றது வாழ்நாள் ஃபுல்லாக இருக்க தான் போகுது. அதனால் டிமாண்டுன்றது என்னென்னா உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து தான். நீங்கள் கண் சம்மந்தமாக படிக்கணுமா இல்லை ஹார்ட் சம்மந்தமாக படிக்கணுமா அப்படின்றது அந்த இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து தான். மெடிக்கலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டாலும் சரி உங்களுக்கு வேல்யூ கண்டிப்பாக இருக்குது. சரியா? அதனால் மெடிக்கலை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் பேசிஸில் போங்க. உங்களுக்கு கண் சம்மந்தமாக படிக்கணும்னா அந்த கண் சம்மந்தமாக மட்டும் படிங்க, ஹார்ட் சம்மந்தமான ஹார்ட் சம்மந்தமாக மட்டும் படிங்க. இது மாதிரி இருக்குது. இது இல்லாமல் கண்ணு தெரிஞ்சா குழந்தைங்கள்லாம் வந்து சில மூளை வளர்ச்சி இல்லாமல் இருப்பாங்க, அவங்கள டெவலப் பண்ணுறதுக்கு கூட பல இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது, அதுக்கான கோர்சஸ் இருக்குது. அதுக்கு வந்து நீங்கள் என்ன செய்யலாம், ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா சமுதாயம் சார்ந்த விஷயம் இல்லை. ஏன்னா வந்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும்போது அத்தீனும் அந்நசியா, இஸ்லாம் என்றாலே பிறருடைய நலத்தை நாடு. அப்போ அந்த மாதிரி கோர்சஸும் இருக்குது, அதையும் என்ன செய்யலாம் நம்ம வந்து எடுத்து படிக்கலாம். அதில் டிமாண்ட்ன்றது ஒன்றும் கிடையாது. சரியா? பிபிஏ ஏவியேஷன் கோர்ஸ் சம்மந்தமாக கேட்டிருந்தாங்க. ஏவியேஷன் பொறுத்த வரைக்கும் ஏர்கிராஃப்ட் சம்மந்தப்பட்டது, ஏரோநாட்டிக்கலுக்கு சொன்ன அதே பதில் தான் வரும். ஸோ பிபிஏ ஏவியேஷன் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் படிக்காதீங்க. பிபிஏ ரிலேட்டடாக ஜென்ரலாக நீங்கள் படிச்சுட்டு அதுக்கப்புறமா எம்பிஏல என்ன பண்ணிங்கன்னா ஸ்பெஷலைசேஷனுக்குள்ளே போங்க. நீங்கள் பிபிஏலேயே ஸ்பெஷலைசேஷனுக்குள்ளே போயிட்டீங்கன்னா எம்பிஏல வந்து உங்களுக்கு ஏவியேஷன் தவிர வேறு எதையுமே எடுக்க முடியாது. அப்போ பிபிஏ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜென்ரல் பிபிஏ போகணும். ஜென்ரல் பிபிஏ போயிட்டு எம்பிஏல என்ன பண்ணணும்னா ஸ்பெஷலைசேஷனாக என்ன பண்ணணும்னா ஏவியேஷனுக்கு போங்க. அது உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் சம்மந்தப்பட்டது. நீங்கள் பெரும்பாலும் மக்கள் என்னென்னா மெக்கானிக்கல் இன்ஜினியர் படித்தா சாஃப்ட்வேர் படித்தா எல்லாமே நான் தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக தேவையில்லை. இப்போ நான் மெக்கானிக்கல் இன்ஜினியர்னால் எனக்கு எல்லாம்லாம் தெரியாது. ஏன் சப்ஜெக்டில் ஒரு இதில் நான் நாலேஜாக இருப்பேன். ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், ப்ரொடக்ஷனில் நான் நாலேஜாக இருப்பேன். அந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தருமே இருக்கணும். ஆல்ரெடி வேலை பார்க்குறவங்களுக்கும் அதே நிலை தான், இன்ஜினியரிங் படிக்கிறவங்களுக்கு அதே நிலை தான். எந்த கோர்ஸ் படித்தாலும் சரி, அக்கௌண்ட்ஸில் நான் எல்லாம் தெரிஞ்சுக்கணுமா, தேவையில்லை. அக்கௌண்ட்ஸில் ஜிஎஸ்டி சம்மந்தமாக மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நீ வேலை போக முடியும். அதில் நீ ஜெம்மாக இருக்கணும், மற்றதெல்லாம் தகவல் தெரியணும். ஆனால் ஒரு சப்ஜெக்டில் நீ ஜெம்மாக இருக்கணும், அப்போ தான் உனக்கு வேலைக்கு எடுப்பான். அப்போ அந்த மாதிரி என்ன செய்யணும், நம்ம பண்ணிக்கணும். சரி, இதில் முடிஞ்சு.